வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத்தமிழ் மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத்தமிழ்ல இருக்கக்கூடிய புத்தக கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். இது வந்து 2024ஆம் ஆண்டு வெளிவந்த மறுபதிப்பு. ஸோ இனி வரக்கூடிய நம்மளோட வீடியோஸ்ல வந்து நம்ப அக்னாலஜ்மெண்ட் அதாவது முகவுரை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டைட்டிலே நம்ம குடுத்துர்றோம். இந்த லெசன் இந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்ட்டு. ஸோ ஷார்ட்டா மட்டும் நம்ம சொல்லிட்டு, நம்ம அதுக்குள்ள புக்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் நேரடியா பார்த்துரலாம். ஏன்னா இத எக்ஸாமுக்கு 2 நாள் அல்லது 1 நாளுக்கு முன்னாடி இத வேகமா கேட்கும் பொழுது, நம்ம 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 1ஆம் வகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அதையும் தேவையில்லாம நம்ம மைண்டுக்குள்ள கவனம் கொண்டு போகும் இல்லையா? ஸோ அதனால அது கூட நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபோக்கஸ்டா நம்ம என்ன கன்டென்ட்டோ அத மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ப ஆசைப்படுறோம். ரைட்டா? எக்ஸாம் முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் ரிவிஷன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஃபோக்கஸ்டா இருக்குங்கிறப்போ, என்ன கன்டென்ட்டோ அத மட்டும் தான் நம்ம ஸ்பீடா கேட்கணும்னு நெனைப்போம். ஸோ இது எத்தனாவது புக்கு அத நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸோ இனி வரக்கூடிய அத்தன முக்கியமான வீடியோஸ்ல எல்லாமே முகவரியே இல்லாம இருந்தது அப்படின்னா, அதுக்கான முகவரி கொடுத்து விட்டதாக தயவுசெய்து கருதிக்கங்க. ஸோ இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக ஓகேவா? எடுத்தா அந்த டாபிக் என்னவோ அது மட்டும் ஷார்ட்டா நம்ம மைண்ட்ல ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. திரும்பவும் சொல்றேன். ஏதாவது முகவரி இல்லாம இருந்தது அப்படின்னாக்க, அத வந்து டைட்டில்லயே நம்மளுக்கு குடுத்துருப்போம். 2வது முகவரி கொடுத்ததாக ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். இது வந்து தாழ்வான வேண்டுகோள். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த 11ஆம் வகுப்பு பொது தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் மட்டும் நம்ப தொகுத்து பார்த்துரலாம். இதில 8 இயல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ முதல் இயல் வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அடுத்ததாக புணர்ச்சி விதிகள், பகுபத உறுப்புகள், படைப்பாக்க உத்திகள், பா இயற்ற பழகலாம், கலைச்சொல்லாக்கம், ஆக்கப்பெயர், மொழி மெய்ப்பு திருத்த குறியீடுகள். ஸோ முதலாவதாக மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை. ஸோ நம்ம சிறிய வகுப்புகள்ல நம்ம எழுத்து கூட்டல் ஒலிகள், அதாவது எழுத்து ஒலிகளால் ஆனவைன்னு சொல்லி பிரிச்சு தான் எழுதியிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து எழுத்தொலிகள் அப்படின்னு சேர்த்து குடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம கவனத்தில வச்சுக்கணும். ஏன்னா சேர்த்து எழுதுவதற்கு இது நம்மளுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை. அவை நாம் ஒலிப்பதற்கு இனிமையாகவும், எளிமையாகவும் இருக்க வேண்டும். இதற்கு சொற்களின் முதலிலும், இறுதியிலும் ஒலிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமைகின்றன. சொற்களின் புணர்ச்சியில் முதல் சொல்லின் இறுதி எழுத்தும், வரும் சொல்லின் முதல் எழுத்துமே சந்திக்கின்றன. 2 வார்த்தைகள் சேரும் பொழுது, முதல் வார்த்தையோட கடைசி எழுத்தும், அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்தும் தான் சந்திக்கிறது. அவ்வாறு சந்திக்கும் இடத்தில் வரும் எழுத்துக்கள் எவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா இந்த தமிழ் சொற்கள் எது அப்படின்னா, காவிரி, பாவை, கோதை. ஸோ டமாரம், ரெக்கை, டப்பா இதெல்லாம் பிறமொழி சொற்கள். ஸோ சொற்கள தமிழ் மொழிக்கு எவையவை உரியவை, பிற மொழிக்கு உரியவை எவையவை அப்படிங்கிறது அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொற்களின் எழுத்து வருகை குறித்து நம்ம தெரிஞ்சுக்குவது மிகவும் அவசியம். மொழி முதல் எழுத்துக்கள் வந்து 22 இருக்கு. அதாவது உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். மெய்யெழுத்துக்கள் தனி மெய் வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவிலேயே முதலில் வருகின்றன. அதாவது இக்கு, இங்கு, இச்சு அப்படின்னு சொல்லி மொழிக்கு முதலில் வராது. அவை வந்து உயிரெழுத்துக்களோட இக்கு கூட்டல் ஆ, கா அப்படிங்கிற மாரி தான் மொழிக்கு முதலில் வருகின்றன. மெய்கள வந்து ஒரு 10 வரிசைகள். அதாவது கா, ஞா, சா, ஞா, தா, நா, பா, மா, யா, வா. கா, ஞா, சா, ஞா, தா, நா, பா, மா, யா, வா ஆகிய என்னும் 10 வரிசைகள் உயிர்மெய் வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும். ஞனம் என்னும் சொல்லில் மட்டும் ஞா வரும். ஞா வரிசையில வந்து ஞனம் அப்படிங்கிற சொல் மட்டுமே வருது. டா, நா, ரா, லா, 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 ரா, நா. ஸோ இதில வந்து 8 வரிசையில் சொல்லின் முதலில் வருவதில்லை. அதாவது டா, அடுத்து 3 சொல்லி நா வந்து நம்ம எப்படி படிப்போம்னா, டாக்கு அப்புறம் வரணும். அப்போ டன்னகரம். அடுத்ததாக ரா, இது வந்து இடையின ரகரம். லா அப்படிங்கிறது வா மாதிரியே இருக்கிறதுனால வகர லகரம். யா, ரா, லாவா சொல்லுவோம் இல்லையா? அப்போ வாக்கு அப்புறம் வா மாதிரியே இருக்கிறதுனால வகர லகரம். அடுத்தது லா அப்படிங்கிறது சிறப்பு லகரம்னு சொல்லலாம், மகர லகரம்னு சொல்லலாம். அடுத்ததாக வர லா வந்து நா மாதிரியே இருக்கிறதுனால நகர லகரம். அடுத்தது வல்லின ரா. அடுத்தது நா. ஓகேங்களா? ஸோ 2 நா, 3 லா, 2 ரா, 1 டா. ஸோ 8 வரிசைகள் வந்து சொல்லின் முதலில் வருவதில்லை. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. குறள் என்னும் சொல்லை வந்து கு அப்படிங்கிறது இக்கு கூட்டல் உ அப்படின்னும், அடுத்தது ராவ வந்து கூட்டல் ஆ அப்படின்னும், இல்ல வந்து ஒற்று அப்படியே எழுதிக்கலாம். ஸோ சொல்லின் முதலில் உள்ள கு அப்படி என்னும் உயிர்மெய் எழுத்தை இக்கு கூட்டல் உ என பிரிக்கும் பொழுது இக்கு என்னும் மெய்யெழுத்தே சொல்லின் முதலில் வருவதை அறியலாம். ஆக்சுவலா குறள் அப்படிங்கிறதுல கு அப்படிங்கிறது முதல் எழுத்து கிடையாது. இக்கு அப்படிங்கிறது தான் மெய்யெழுத்து தான் அதோட முதல் எழுத்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இங்கு என்ன மெய்யெழுத்தை
மெல்லின மெய் விதம் என்னும் பொருளில் ஞனம் என்னும் சொல்லில் மட்டுமே முதலில் வரும். இங்கு என்னும் மெல்லின மெய் விதம் என்னும் பொருள் தரும் ஞனம் என்னும் சொல்லில் மட்டுமே முதலில் வரும். அதாவது இங்குங்கிற மெய் எழுத்து வந்து விதம் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஞனம். அப்போ ஞனம்னா என்னது? விதம் அப்படிங்கிற என்னும் சொல்லில் மட்டுமே முதலில் வரும். இந்த சொல்லும் தனியாக வராது. இந்த சொல்லும் தனியாக வராது. ஆ இ உ என்ற சுட்டெழுத்துக்களுடனும் ஏ யா என்ற வினா எழுத்துக்களுடனும் இணைந்து அங்கனம், இங்கனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் வரும். அதாவது இங்கு அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்து ஞனம் அப்படிங்கிற வார்த்தையில் வரும். ஞனம்னா விதம் அப்படிங்கிற அர்த்தம். இது தனியாக வராது. ஆ இ உ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்களுடனும் ஏ யா என்ற வினா எழுத்துக்களுடனும் இணைந்து அங்கனம், இங்கனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் என்று வரும். தற்கால தமிழில் இவற்றின் பயன்பாடு அரிதாகவே உள்ளது. உங்கனம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் இலங்கை தமிழர் உங்கு, உங்கனம் என்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றனர். இவ்விலக்கண வரையறைகள் அனைத்தும் எழுத்தின் மொழிக்கானவை அன்றி பேச்சு மொழிக்கானவை அல்ல. மேற்காட்டிய 22 எழுத்துக்கள் நீங்களாக உள்ள பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொற்களாக இருக்க மாட்டா. பிறமொழி சொற்களாகவே ஒலிபெயர்ப்பு சொற்களாகவே இருக்கின்றன. மொழி முதல் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10, மொத்தம் 22. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. மொழி இறுதி எழுத்துக்கள் 24. உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் வரும். மெய்களில் இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன், ஈ, இர், இல், இவ், இல், இல் என்னும் 11 எழுத்தும் சொல்லின் இறுதியில் வரும். இஞ்சு, இன்னு, இந்து, இம், இன், ஈ, இர், இல், இவ், இல், இல் என்னும் 11 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும். கசட தப்பற அதான் வல்லின எழுத்துக்கள் இல்லையா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்ற வல்லின மெய் 6ம் இங்கு என்னும் மெல்லின மெய் 1ம் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றியலுகர எழுத்தையும் சேர்த்துக் கொள்வர். பழைய இலக்கண நூலார் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழி இறுதி குற்றியலுகர எழுத்தையும் சேர்த்துக் கொள்வர் அப்படிங்கிறாங்க. இஞ்சி, இந்து, இவ்வு 3ம் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன. இஞ்சி, இந்து, இவ்வு என்றும் 3 பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கில் உள்ள இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவது இல்லை. இஞ்சி, இந்து, இவ்வு 3ம் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதியில் வருவதில்லை. மொழி இறுதி எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் 1. குற்றியலுகரம் 1 ஆக மொத்தம் 24. மொழி இறுதி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் 1 ஆக மொத்தம் 24. அடுத்ததாக புணர்ச்சி. நாம் பேசும்பொழுது சில சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம். எழுதும் பொழுதும் அவ்வாறு எழுதுகிறோம். தமிழரசி, நாட்டுப்பண் ஆகிய இச்சொற்கள் ஒரு சொல் வடிவம் கொண்டது. ஆயினும் இவை இரண்டும் சொற்களின் சேர்க்கையாகவே உள்ளன. தமிழரசி அப்படிங்கிறது தமிழ் கூட்டல் அரசி அப்படின்னு சேர்ந்தது தான். நாட்டுப்பண்கிறது நாடு கூட்டல் பண். தமிழ் கூட்டல் அரசி தமிழரசி, நாடு கூட்டல் பண் நாட்டுப்பண். இவற்றில் முதலில் நிற்கும் சொல்லை நிலைமொழி என்றும் அதனோடு வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் அழைப்பர். அப்போ தமிழ்ங்கிறது நிலைமொழி, அரசிங்கிறத வந்து சேர்ந்திருக்கு. அப்போ அது வந்து வருமொழி. இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் இணைவதை புணர்ச்சி என்பர். அப்போ தமிழரசிங்கிறது தமிழ் அரசி அப்படின்னு மாறி இருக்கு இல்லையா? தமிழ் கூட்டல் அரசி தமிழ் அரசி. அப்போது அதுதான் புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன. உயிரீறு மெய்யீறு அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் கூட இப்போ நாடு கூட்டல் பண் நாட்டுப்பண் இல்லையா? அப்போ 2 வந்து இட்டு கூட்டல் ஊ தானே. அப்போது நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதாவது 2ஆக இருந்தால் கூட அதன் இறுதியில் நிற்கும் எழுத்து உயிர் வடிவம் அதாவது இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு உயிரெழுத்தாக இருக்கிறதுனால உயிர் ஈறு எனப்படும். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு எனப்படும். அதாவது தமிழ் கூட்டல் அரசி. அப்போ தமிழ்கிறது மெய்யீறு. அதாவது எக்ஸாம்பிள் வந்து மணி, அதாவது நீ அப்படி மணி கூட்டல் மாலை மணி மாலை. இதில் வந்து நீ அப்படிங்கிறது மணியில் வர நீங்கிறது இன் கூட்டல் ஈ தான். அப்போது உயிரீறு. பொன் கூட்டல் வந்து பொன் வண்டு, இன்கிறது மெய்யீறு. உயிர் முதல் மெய் முதல். வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். வருமொழியின் முதலெழுத்து உயிர் மெய்யாக இருந்தால் அது முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல். வாழை கூட்டல் இலை, வாழை இலை உயிர் முதல். அதாவது இலையில் வந்து வர ஈ உயிர் முதல். தமிழ் கூட்டல் நிலம், அப்போ நீங்கிறது இன் கூட்டல் ஈ. அப்போது தமிழ் முதல்ங்கிறது மெய் முதல். ஈங்கிறது இந்து கூட்டல் ஈ தானே நீ. ஸோ மெய் முதல்.
எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி. சொற்களின் புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதலெழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை 4 விதமாக பிரிக்கலாம். எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சின்னு பார்க்குறப்போ சொற்களின் நிலைமொழி இறுதிமொழி எழுத்தாகவும் வருமொழி முதலெழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை 4 விதமாக பிரிக்கலாம். அதாவது ஈற்றெழுத்து முதலெழுத்து. ஈற்றெழுத்து உயிர் கூட்டல் உயிர் வரும் பொழுது, அதாவது மலை கூட்டல் அருவி சந்திப்பு மலை அப்படிங்கிறதுல ஐ வருது இல்லையா, அப்போது ஐயும் ஆ தான் சந்திக்குது. அடுத்தது மெய் கூட்டல் உயிர், தமிழ் கூட்டல் அன்னை. இதில் தமிழ் அப்படி வரக்கூடிய இல்லு, அன்னையில் வரக்கூடிய ஆ, இல் கூட்டல் ஆ. உயிர் கூட்டல் மெய், அதாவது தென்னை கூட்டல் மரம். அப்போ நைங்கிறதுல இன் கூட்டல் ஐ தானே, அப்போ ஐ. மெய்யில் மரம், அப்போ இம் கூட்டல் ஆ, மரம். இம் கூட்டல் மா, இம் கூட்டல் ஆதானே மா, அப்போ இம் வருது. மெய் கூட்டல் மெய் அப்படிங்கிறது தேன் கூட்டல் மழை, அப்போ இன்னும் இம்மும் சந்திக்குது. அதாவது 4 வகையாக என்னென்ன பிரிக்கலாம்னா உயிரும் உயிரும் சேரும், மெய்யும் உயிரும் சேரும், உயிர் மெய்யும் செய்யும், மெய்யும் மெய்யும் சேரும். சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி. சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி எனும் பொழுது இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். அவற்றில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்தே வரும். இலக்கண வகையால் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு நம்மளுக்கு படித்தோம் இல்லையா, அப்போ இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்து வரும். இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியாகும். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரும் வினையும் சார்ந்தே வரும். இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாக வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சி ஆகும். நிலைமொழி வருமொழி வரும் பொழுது பெயர் கூட்டல் பெயர், அதாவது கனி கூட்டல் சாறு அப்படின்னு வருது. பெயர் கூட்டல் வினை அப்படிங்கிறப்போ தமிழ் கூட்டல் படி. வினை கூட்டல் வினை அப்படிங்கிறப்போ நடந்து கூட்டல் செல். வினை கூட்டல் பெயர் அப்படிங்கிறது படித்த கூட்டல் நூல். புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. எனவே எழுத்துக்களும் சொற்களும் ஒளிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. எழுத்துக்களும் சொற்களும் ஒளிக்கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வு தான் புணர்ச்சி. குற்றிய லுகுர ஈறு அப்படிங்கிறது சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. சார்பெழுத்துக்கள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. குற்றிய லுகரம், அதாவது நுந்தை தவிர குற்றிய லிகரமும் இக்காலத்தில் சொல்லின் முதலே வராது. குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும் சொல்லி இக்காலத்தில் சொல்லின் முதலே வராது. அதாவது குற்றிய லுகரத்தில் நுந்தை தவிர குற்றிய லிகரம் எல்லாமே இக்காலத்தில் சொல்லின் முதலே வராது. ஆயினும் குற்றிய லுகரத்தின் 6 வகைகளும் சொல்லின் இறுதியில் வருகின்றன. குற்றிய லுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றிய லுகர ஈறு அல்லது குற்றிய லுகர நிலைமொழி எனப்படும். குற்றிய லுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி, அதாவது அந்த முதல் வாரத்தில் வரக்கூடிய குற்றிய லுகரமாக இருந்துச்சு அப்படின்னா குற்றிய லுகர ஈறு அல்லது குற்றிய லுகர நிலைமொழி, அதாவது 2 வார்த்தை சேரும் பொழுது முதல் வார்த்தையோட கடைசி எழுத்து குற்றிய லுகரமாக இருந்துச்சுன்னா அது குற்றிய லுகர ஈறுன்னு சொல்லலாம், அல்லது குற்றிய லுகர நிலைமொழி அப்படின்னு சொல்லலாம். வீடு கூட்டல் இல்லை, வீடு இல்லை. அப்போது இந்த வீடு அப்படிங்கிறதுல 2 வந்திருக்கு இல்லையா, அப்போது நெடில் எழுத்தை தொடர்ந்து, அதை வீங்கிற நெடில் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்திருக்கிறதுனால இது நெடில் தொடர் குற்றியலுகரம். வீடு கூட்டல் இல்லை, வீடு இல்லை, நெடில் தொடர் குற்றியலுகரம். முரடு கூட்டல் காளை, முரட்டு காளை, இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அந்த 2 முரடு அப்படிங்கிறதுல இட்டு கூட்டல் ஊ இல்லையா, அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம். அச்சு கூட்டல் பலகை, அச்சு பலகை, இது வன் தொடர் குற்றியலுகரம். இக்கு இச்சு கசட தப்பற இல்லையா, அப்போ வல்லெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கிறதுனால இது வன் தொடர் குற்றியலுகரம். பஞ்சு கூட்டல் பொதி, பஞ்சு பொதி, இது மென் தொடர் குற்றியலுகரம். மார்பு கூட்டல் கூடு, மார்பு கூடு, இது இடைத்தொடர் குற்றியலுகரம். எஃகு கூட்டல் கம்பி, எஃகு கம்பி, இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். வீடு கூட்டல் இல்லை, வீடு இல்லை, நெடில் தொடர் குற்றியலுகரம். முரடு கூட்டல் காளை, முரட்டு காளை, இது உயிர் தொடர் குற்றியலுகரம். அச்சு கூட்டல் பலகை, அச்சு பலகை, வன் தொடர் குற்றியலுகரம். பஞ்சு கூட்டல் பொதி, பஞ்சு பொதி, மென் தொடர் குற்றியலுகரம். மார்பு கூட்டல் கூடு, மார்பு கூடு, இடைத்தொடர் குற்றியலுகரம். எஃகு கூட்டல் கம்பி, எஃகு கம்பி, ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்ததாக என் சொல்லுக்கு என்ன மரியாதை என தர்க்கம் பேசுவது இருக்கட்டும், எங்கு இருந்தாலும் நம் மொழிக்கு முதலிடம் ஏற்படுத்த சந்தியுங்கள். இறுதியில் தாய்மொழியை வளப்படுத்துங்கள், தனி வழியை சிந்தியுங்கள். தாய்மொழியை வளப்படுத்தும் தனி வழியை சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் முடியுது. அடுத்ததாக இயல் 2 புணர்ச்சி விதிகள். இயல் 2 புணர்ச்சி விதிகள். சொற்புணர்ச்சியின் பொழுது, அதாவது நிலைமொழியில் இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்கச் சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள். அதாவது 2 வார்த்தைகள் சேரும் பொழுது அந்த நடுவில் என்ன தமிழ் கூட்டல் அரசி, தமிழரசின்னு சொல்லும் பொழுது அதில் என்ன நடைபெறுதோ, என்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதை சுருக்கமாக சொல்லக்கூடிய வரையறைகள் தான் புணர்ச்சி விதிகள் சொல்லுவாங்க. மொழியை பிழையின்றி கையாளவும் பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறிவும் மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன. மொழியை பிழையின்றி கையாளவும் பாடலடியை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறிவும்
மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன. உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறப்போ அதை வந்து உடன்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உடன்படு மெய்ப்புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சியில் ஒன்று உடன்படு மெய்ப்புணர்ச்சி. உடன்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதலெழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால் உச்சரிப்பின் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத அவ்விரு மெய்களையும் மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடன்படு மெய் ஆகும். 18 மெய்களும் இவ் ஆகிய இரு மெய்களும் உடன்படு மெய்களாகும். நிலைமொழி இறுதி எழுத்தும் வறுமொழி முதலெழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால் உச்சரிப்பின் ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வரக்கூடிய சேரக்கூடிய வார்த்தையோட முதலெழுத்தும் உயிரெழுத்துக்களாகவே இருக்குது அப்படின்னா அது ரெண்டும் சேராமல் ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளியோட இருக்கும். அறவே அந்த உடன்படாத அவ்விரு மெய்களையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடன்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். 18 மெய்களுள் இவ் ஆகிய இரு மெய்களும் உடன்படு மெய்களாகும். 2 வார்த்தை வரக்கூடிய 2 வார்த்தை சேரும் பொழுது முதல் வார்த்தையில் இறுதியும் உயிரெழுத்தாக இருக்குது, வரக்கூடிய வார்த்தையில் முதலெழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கப்போ 2 வார்த்தை சேராது. அப்போ சேரும் பொழுது சேரணும் அப்படின்னா ஒரு மெய்யெழுத்து வந்து 2 இணைக்குது. அப்போ அந்த மெய் தான் உடன்படு மெய்ன்னு சொல்கிறோம். இவ் இருக்கு இல்லையா, அந்த 2 எழுத்து தான் உடன்படு மெய்யாக நம்மளுக்கு பாண்டிங்காக இருக்குது, பாண்ட் பண்ணி வைக்கிது. அப்போ அது பாருங்கள், காட்சி கூட்டல் அழகு, காட்சி அழகு, காட்சி அழகு அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கும் பொழுது காட்சி கூட்டல் அழகு. அதாவது இகர ஈறு காட்சி வரக்கூடிய எழுத்தில் சி அப்படிங்கிறது இச்சி கூட்டல் ஈ. அதே மாதிரி இதில் வந்து என்ன வருது, காட்சியில் வந்து ஈ தான் வருது. அப்போ உயிரெழுத்து. அடுத்து எதோட சேர்த்தணும், அழகோட சேர்த்தணும். அழகில் ஃபஸ்ட்டு முதல் எழுத்து என்னது ஆ. அப்போ ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்கும் பொழுது ஒன்று ஈ வரணும், இல்லை இவ் வரணும். அப்போது நம்மளுக்கு ஈ சேர்த்தி காட்சி அழகு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது காட்சி ஈ கூட்டல் ஆ வந்து யா, காட்சி அழகு. இது வந்து இகர ஈறு ஈ வந்து சேர்ந்துருக்கு. அடுத்தது தீயணைப்பான், தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். அப்போ ஈகார ஈறு வந்து சேர்ந்துருக்குது. ஈகார தீ இத்து கூட்டல் ஈ இல்லையா, அப்போது அது வந்து உயிரெழுத்து, இதுவும் வந்து உயிரெழுத்து தான். ஈகர ஈறு அப்படிங்கிறப்போ தீயில வந்த இத்து கூட்டல் ஈன்னு வரும் இல்லையா, அப்போ ஈகார ஈறு. அப்போ தீயணைப்பான்ங்கிறது ஈ வந்து சேர்ந்துருக்கு. கலையறிவு, கலை கூட்டல் அறிவு, இது ஐகார ஈறு. லை எப்படி பிரிக்கலாம், ஐ. ஸோ இத்து கூட்டல் ஐ தான் லை. அப்போது கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு கலையறிவு, அது ஐகார ஈறு. மாவிலை, மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை, அது ஆகார ஈறு. பூவழகு, பூ கூட்டல் வழகு ஊகார ஈறு. அதாவது பூங்கிறது இப்பு கூட்டல் ஊ இல்லையா, அப்போது ஊகார ஈறு. அடுத்து சேயிலைங்கிறது சே கூட்டல் ஈ கூட்டல் இலை. அதாவது ஏகார ஈறு யகர வகர உடம்படுமைகள் சேர்ந்து வரும். சேவடி அப்படிங்கிறது சே கூட்டல் அடி, இங்கே வந்து இவ்வு வரும். அதாவது ஏகாரமாக இருந்துச்சுன்னா சேங்கிறது என்னது இச்சி கூட்டல் ஏவா, ஸோ அதில் வந்து யாவாவும் வரலாம் வாவாவும் வரலாம். சேயிலை அப்படின்னு வரும், சேவடி அப்படின்னு வரும். அப்போது ஏகாரத்துக்கு அப்புறம் வந்து ஈயும் வரும் இவ்வும் வரும். இவ்வளோ தான். ஸோ மேற்கண்ட எழுத்துக்கள் காட்சி அழகு, தீயணைப்பான், கலையறிவு, மாவிலை, பூவழகு, சேயிலை, சேவடி இது எல்லாமே ஈ ஐ வழி எவ்வும் யா எழுத்து வரும். அதாவது காட்சி தீ கலை அப்படின்னு வரும் பொழுது ஈ தான் வந்து சேர்ந்து வரும். ஓகேங்களா, ஈ வந்து சேர்ந்து வரும். அடுத்து உயிர் வழி வவ்வும், உயிர் வழி வவ்வும்னா ஏனைய உயிர், அதாவது ஐ ஆ ஊ இதெல்லாம் வந்துச்சுன்னா மா பூ இதெல்லாம் மாவிலை பூவழகுன்னு இருக்கு இல்லையா, அப்போ ஆ ஊ அந்த ஈ ஐ இந்த 3 எழுத்துக்களை தவிர மீதி எந்த உயிர் வந்தாலும் வவ்வும் இவ்வு வரும். மாவிலை அப்படிங்கிறப்போ மா கூட்டல் இவ்வு கூட்டல் இலை, பூவழகு அப்படிங்கிறது பூ கூட்டல் இவ் கூட்டல் அழகு. ஸோ அப்போ வந்து வவ்வும் இவ்வு வரும். உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். அப்போ அதாவது ஏகார வரிசையில் சே அப்படின்னு வருது இல்லையா, அப்போ அதில் வந்து இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படு மெய்யன்றாகும். அதாவது எல்லாத்துக்குமே உயிர் தான் பின்னாடி எழுத்து வருது. அப்போ நிலைமொழி இருக்கக்கூடிய எழுத்தை பொறுத்து தான் அது யகரம் வருமா வகர வருமா, யகரம் வகரம் ரெண்டுமே வருமானு சொல்லி பார்க்குறோம். நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈ ஐ அப்படிங்கிற 3 எழுத்துக்கள் வந்தால் ஈ சேர்த்தணும். ஓகேவா, யாவுக்கு வர ஈ. மீதி வரக்கூடிய வேறு ஏதாவது இது தவிர வேறு உயிர் எழுத்துக்கள் எது வந்தாலும் சரி இவ்வு சேர்த்தணும். ஏ எழுத்தில் வரக்கூடிய ஒன்று மட்டும், அதாவது மற்ற எல்லா எழுத்தையும் சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த ஏகாரத்தில் வந்து அப்போது ஈ ஐ இந்த 3 வந்துச்சுன்னா ஈ போடணும். ஏ வந்துச்சுன்னா ஈயாவும் வரும் இவ்வாவும் வரும்.
மீதி இந்த 4 எழுத்தை விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் வந்து இவ்வு மட்டும் வரும். அதான் இ ஐ வந்தால் ஈ வரணும், பிற உயிர் வந்தால் இவ் வரணும். ஆக்சுவலாக பிற உயிர் வந்தால் இவ் வரணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏ வந்து ஈயும் வரும் இவ்வும் வரும் இல்லையா? ஸோ அதை மாதிரி நம்ம படிச்சுக்கணும். அடுத்ததாக குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னா குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் பொழுது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் பொழுது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வந்து வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாசற்றார் அப்படின்னா மாசு கூட்டல் அற்றார். இதில் மாசு அப்படிங்கிறதுல என்ன வரும்? இச்சு கூட்டல் ஊ வரும் இல்லையா? சு. அப்போ இச்சு கூட்டல் ஊ மா சு அப்படிங்கிறத இச்சு கூட்டல் ஊ கூட்டல் அற்றார். இப்போ உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்போ உயிர்ங்கிறது ஊ இல்லையா? அப்போ உக்குரல் மெய் விட்டோடும். அந்த மெய்யை விட்டுட்டு ஊ வந்து ஓடி போயிடுது. என்னும் விதிப்படி ஊ மறைந்தது. உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும். உயிரெழுத்து வந்ததுனால உக்குரல் மெய் விட்டு ஓடி போயிடுச்சு. மாச் கூட்டல் அற்றார் அப்படின்னு வரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி மாசற்றார் அப்படின்னு வருது. இச்சு கூட்டல் ஆ என்னது? சா. அப்போ மாசற்றார். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அதுதான் சொல்கிறாங்க. அதாவது குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் பொழுது, அதாவது மாசு கூட்டல் அற்றார். அந்த அற்றாரில் வரக்கூடிய ஆ உயிர்வரின் உயிர் வந்திருக்குது. அப்போது மெய் விட்டுட்டு ஓடி போயிடும். உக்குரல் ஊ வந்து மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும். ரைட்டா? ஆவை பார்த்தோன்னே உயிரெழுத்தை பார்த்தோன்னே நிலைமொழி இருக்கக்கூடிய இறுதி எழுத்தாக வந்து உகரமாக இருந்துச்சுன்னா அது ஊவை விட்டுட்டு ஓடி போயிடும். உயிர் வரை உக்குரல் மெய் விட்டு விடும். அப்புறம் இச்சும் ஆவும் சேர்ந்துக்குவாங்க. அவங்கள பார்த்தவொன்னே இவங்க ஓடி போயிடுறாங்க, அவங்க 2 பேரும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு விடும். நன்னூலில் 164. இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும். இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும். நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் பொழுது ஒற்று இரட்டித்து புணரும். நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் பொழுது ஒற்று இரட்டித்து புணரும். நெடில்தொடரும் உயிர்த்தொடர் வந்துச்சுன்னா வருமொழியோடு சேரும் பொழுது ஒற்று வந்து இரட்டைத்து புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு கூட்டல் தோட்டம், வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு கூட்டல் தோட்டம்னு மாறும். கரெக்டாக? இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும்னா இன்னும் சேர்ந்து வருது. நெடில்தொடர் உயிர்த்தொடர். ரைட்டா? நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் பொழுது ஒற்று இரட்டித்து புணரும். ஒற்று இரட்டித்து புணரும். அதாவது வீட்டு தோட்டம். அதாவது அந்த வீட்டு அப்படிங்கிறத வீடு அப்படிங்கிறத இட்டு வந்து ஊர்ந்து வந்துருச்சு. வீடு அப்படிங்கிறது வீட்டு அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ என்னாச்சு? வீட்டு கூட்டல் தோட்டம்னு ஆகிடுது. இப்போது இந்த டூ அப்படிங்கிறது எதோட வந்திருக்கு? இட்டோட நெடில்தொடர் குற்றியலுகரம் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் பொழுது ஒற்று இரட்டித்து பிறக்கும். ஸோ அதனால் வீட்டு தோட்டம். ரைட்டா? அப்போது வீடு குசுடு துப்புரு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா குற்றியலுகரத்தில். அப்போ தோவோட என்ன எழுத்துனா இத்து. அப்போ இத்து ஒற்று இரட்டித்து புணரும். ஏற்கனவே அந்த தோங்கிறதுல இத்து கூட்டல் ஓ தானே. அப்போ ஒற்று வந்து இரட்டிச்சிச்சு. அப்போ வீட்டு தோட்டம்னு மாறிடுச்சு. அடுத்து காடு கூட்டல் மரம் காட்டு மரம். காடு கூட்டல் மரம் காட்டு மரம். முரடு கூட்டல் காளை முரட்டு காளை. முரடு கூட்டல் காளை முரட்டு கூட்டல் காளை முரட்டு காளை. கரெக்டாக? முரடு கூட்டல் காளை முரட்டு கூட்டல், அதாவது ஒற்று வந்து ஊர்ந்து வந்துருச்சு. ரைட்டா? ஒற்று முரட்டு கூட்டல் காளைன்னு மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் முரட்டு கூட்டல் காளைன்னு மாறும் பொழுது அந்த டூ வந்துடுறதுனால காவோட ஒற்று வந்து இரட்டிச்சிருச்சு. முரட்டு காளைன்னு சொல்லி. பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை. சோறு கூட்டல் பானை சோற்றுப்பானை. அது வந்து இப்போ வந்து சோற்றுப்பானையாக மாறிடுச்சு. சோறு கூட்டல் பானை சோற்று கூட்டல் பானை சோற்றுப்பானை அப்படின்னு மாறும். ஆறு கூட்டல் நீர் வந்து ஆற்று கூட்டல் நீர். வயிறு கூட்டல் பசி வயிற்று கூட்டல் பசி வயிற்று பசி. கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி. நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு நன்னூலில் 183 சொல்லியிருக்காங்க. நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் குற்றுரகங்களுள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே.
வேற்றுமை மிகவே ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முற்றியலுகர புணர்ச்சி அப்படிங்கிறது நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தைப் போலவே தான் ஏறிய மெய்யை விட்டு உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலாகிய உயிரெழுத்துடன் புணரும். நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியலுகரமும் குற்றியலுகரத்தைப் போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறைஞ்சு போயிடும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிருடன் சேர்ந்து புணரும். அதாவது வரவறிந்தான் அப்படிங்கிறது வரவு கூட்டல் அறிந்தான். அதாவது அந்த ஊ எப்படி வரும்னா இவ்வு கூட்டல் ஊ அப்படிங்கிறது தான் ஊ. அப்போது அந்த ஊ என்ன பண்ணும், முற்றும் அற்றும் ஒராவளி என்ற விதிப்படி ஊ போயிடுச்சு. அதாவது வரவுங்கிறது முற்று வார்த்தை, முற்று வினை இல்லையா? ஸோ அப்போ முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கிற விதிப்படி ஊ போயிடுச்சு. இந்த இடத்துல எப்படி அந்த ஊ போகுது அப்படின்னா முற்றும் அற்று ஒரா வழிங்கிற விதிப்படி தான் போகுது. அடுத்தது இவ்வு தானே மிச்சம் இருக்கும். அப்போ வரவு கூட்டல் அறிந்தான் அப்படிங்கிறப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வரவறிந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றும் அற்று ஒரோ வழி அப்படின்னு நன்னூல் 164 சொல்கிறாங்க. ஸோ அங்கே உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு சொல்கிறது வேற. இந்த இடத்துல முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கிறது வேற. அடுத்ததாக உயிரிரு விதியிரு புணர்ச்சி. இயல்பீராக விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் கா சா தா பா என்னும் வல்லின மெய்யெழுத்துக்களை முதலில் கொண்ட வருமொழிச் சொல் சேரும் பொழுது அவற்றுக்கிடையே வல்லுற்று மிகுந்து புணரும். இயல்பீராகவோ விதியீராகவோ, அதாவது இயல்பாக தெரியக்கூடாதோ தோன்றல் தீரம் விகாரம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்தாலும் சரி, நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன், அப்போது முதல் வார்த்தையில் கூடிய கடைசி எழுத்து வா உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா காசா தாப்பா என்னும் வல்லின மெய்களை கொண்ட முதலெழுத்து வரும் சொல் சேரும் பொழுது வரக்கூடிய சொல் என்னவாக்கும், காசா தாப்பா அப்படிங்கிற வல்லின மெய்கள் முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும் பொழுது அவற்றுக்கிடையே வல்லுற்று மிகுந்து புணரும். இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். பள்ளி கூட்டல் தோழன் பள்ளித்தோழன். அப்போது பள்ளி அப்படிங்கிறதுல இல் கூட்டல் இ, அப்போது என்ன வந்திருக்குது, உயிரெழுத்து வந்துருச்சா. அப்போது இத்து கூட்டல் ஓ, அப்போ காசா தாப்பா வல்லினமை வந்துருச்சு, இத்து வந்திருக்கு. வருமொழி சொல் சேர்த்துக்குது. அவற்றிடையே என்ன பண்ணும், வல்லுற்று மிகுந்து வரும். அப்போது இத்து கூட்டல் ஓ தானே அப்போ இத்து வந்திருக்கு, பள்ளித்தோழன் சொல்லி மாறுது. இயல்பீறு என்னும் இயல்பாக நிற்கும் சொல்லிடும். விதியீறு என்று புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம் அப்படின்னா நிலம் கூட்டல் தலைவர், நில கூட்டல் அதை இம்மு போயிடு, நில கூட்டல் தலைவர் அப்படின்னு சொல்லி விதியின்படி இம்மு போயிடும். அப்போ நிலத்தலைவர் அப்படின்னு சொல்லி வருமொழி சேரும்போது வல்லுற்று மிகுந்து நிலத்தலைவர் அப்படின்னு சொல்லி மாறும். அடுத்து திரைப்படம் அப்படிங்கிறது திரை கூட்டல் படமாக மாறும். திரை கூட்டல் இப்பு கூட்டல் படமாக மாறும். அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மின், நின்ற உயிர்மீன், அதாவது ரை அப்படிங்கிறது இத்து கூட்டல் ஐ இல்லையா. அப்போ நின்ற உயிர்மீன் காசா தாப்பா மிகும் அப்படிங்கிற விதிப்படி இப்போ மிகுந்தது திரைப்படம் அப்படின்னு சொல்லி புணர்ந்தது. மரக்களம் அப்படிங்கிறது மரம் கூட்டல் களம். மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் என்னும் விதிப்படி மர கூட்டல் களம் அப்படின்னு மாறுது. அதாவது மரம் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய எப்படி போகுதுன்னா மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் என்னும் விதிப்படி போயிடுச்சு, மர கூட்டல் களம் மாறிச்சு. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மீன் காசா தாப்பா மிகும் என்னும் விதிப்படி மரக்களம் அப்படின்னு புணர்ந்திருக்கு. ஸோ இதை எப்படி நன்னூலில் சொல்லியிருக்காங்கன்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மீன் காசா தாப்பா மிகும் விதவான மண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. பூப்பெயர் புணர்ச்சினா பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலெழுத்து வல்லின மெய்யெழுத்துகளோடு சேரும் பொழுது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றிற்கு இனமான மெய்யெழுத்து மெல்லின மெய் மிகுதலும் உண்டு. எனவே மெல்லின மெய் மிகுதலே பெருவழக்காக உள்ளது. அதாவது பூக்குட்டல் கொடி பூக்கொடி பூங்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்குட்டல் தொட்டி பூந்தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்குட்டல் சோலை பூச்சோலை பூஞ்சோலைன்னு சொல்லுவாங்க. பூக்குட்டல் பந்து பூப்பந்து பூம்பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூ என்னும் சொல் நிலைமொழியாக நிற்க வருமொழியின் முதலெழுத்து வல்லின மெய்யெழுத்து வரும் பொழுது, அப்போ கொடி அப்படிங்கிறது இக்கு கூட்டல் ஓ இல்லையா, அப்போ வல்லின மெய்யெழுத்து. தொட்டி இத்து கூட்டல் ஓ இல்லையா, அப்போ வல்லின மெய்யெழுத்து. சோலைங்கிறது இச்சு கூட்டல் ஓ இல்லையா, அப்போ சோலை. பாங்கிறது இப்பு கூட்டல் ஆ இல்லையா, இது எல்லாமே வல்லின மெய்யெழுத்து வரும் பொழுது வல்லின மெய் மிகுந்து புணர்வது மட்டுமின்றி வல்லின மெய்யெழுத்து மிகுந்து வரும். அவற்றிற்கு இனமான மெல்லெழுத்து மிகுதலும் உண்டு. அதாவது வல்லெழுத்தும் வரும், அதற்கு இனமான, அப்போ இக்குக்கு இன எழுத்து என்ன இங்கு இல்லையா. ஸோ இச்சுக்கு இஞ்சு, அந்த மாதிரி இப்புக்கு இம்மு,
அந்த மாதிரி ஏதோ இத்துனா இந்து. ஸோ அவற்றோட இன எழுத்தும் சேர்ந்து வருது. இவ்வாறு மெல்லின மெய் மிகுதலே பெருவழக்காக உள்ளது. மெல்லின மிகுதல் தான் இங்கே பெருவழக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. பூ கூட்டல் கொடி, பூக்கொடி அப்படிங்கிறது வர அதோட இன எழுத்து இக்குக்கு என்ன எழுத்து? பூங்கொடி இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பூங்கொடி அப்படிங்கிறது தான் பெருவழக்காக இருக்குது. பூ கூட்டல் தொட்டி, பூத்தொட்டி. அப்போ அதுக்கு இனமான இத்துக்கு இனமான தொட்டி பூந்தொட்டி. அப்போ பூந்தொட்டி தான் நம்ம அதிகமாக சொல்கிறோம். பூக்கூட்டல் சோலை, பூச்சோலை அப்படிங்கிறத விட பூஞ்சோலை அப்படின்னு இச்சோட இன எழுத்தான இஞ்சை தான் நம்ம சொல்கிறோம். பூ கூட்டல் பந்து, பூப்பந்து. அது இப்புக்கு இனமான எழுத்து இம்மு. ஸோ பூம்பந்து அப்படின்னு சொல்கிறோம். பூ பெயர் முன் இனமின்மை தோன்றும். இனமின்மை தோன்றுங்கிறது தான் நன்னூல்ல 200ல் சொல்லியிருக்காங்க. அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலெழுத்தாக வரும் உயிரெழுத்துடனும் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சி என்பர். நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க, அதாவது வாயொலின்னா வாய்க்கூட்டல் ஒலி. அப்போ அந்த வாய்க்கூட்டல் ஒலிங்கிறத வந்து மெய்யெழுத்து. வருமொழி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன், அப்போ ஓங்கிறது உயிரெழுத்தா, வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடனும் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சியை மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்கிறோம். அதாவது வாய்க்கூட்டல் ஒலி, வாயொலி. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வாயொலி என்று புணர்ந்தது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே 204. மண் குட்டல் மகள், மண்மகள் என்பதில் நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலிலும் மெய்யெழுத்தாக நிற்க இயல்பாக புணர்ந்தது. மண் குட்டல் மகள் அப்படிங்கிறதுல முதல் வார்த்தையில் மண் அப்படிங்கிறது ஈறு என்னது? மெய்யெழுத்தாக இருக்குது. ஸோ மகள், மாலை வந்து வந்து மெய்யெழுத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது புணர்ச்சி வந்து மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்கிறோம். ரெண்டுமே மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா மெய்யீற்று புணர்ச்சி. தனிக்குறள் முன் ஒற்று புணர்ச்சி. தனிக்குறள் முன் ஒற்று புணர்ச்சினா நிலைமொழி தனிக்குறள் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டும். கல் கூட்டல் அதர். அப்போ அந்த கல் அப்படிங்கிறது நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று, அப்போ காங்கிறது தனிக்குறில், அதில் இல்லு வந்து சேர்ந்துருக்கு. நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று கல் அப்படின்னு வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக, அப்போ அதர் அப்படிங்கிறது வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டு இருக்கும். அப்போ நிலைமொழியோட ஒற்று என்னது? இல்லு. அப்போ அதோட லா வந்து சேரும். கல் கூட்டல் அதர், கல்லதர் அப்படின்னு தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போ கல் இல் கூட்டல் அதர், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி கல்லதர் அப்படின்னு புணர்ந்தது. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படிங்கிறது 205வது நன்னூல் வந்திருக்கு. அடுத்து மகர ஈற்று புணர்ச்சினா நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும் பொழுது அச்சொல் 3 நிலைகளை புறம். நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமெய் வரும் பொழுது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். மகரமெய் கெட்டு புணரும், மகரமெய் கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும், மகரமெய் கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். மகரமெய் வந்து கெட்டு புணரும், மகரமெய் இன மெல்லெழுத்து தோன்றி புணரும், மகரமெய் கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். அதாவது பாடம் கூட்டல் வேலை, பாட வேலை. மகரமை கெட்டு புணர்ந்தது, மகரம் வந்து போயிடுச்சு, ரைட்டா? பாடம் கூட்டல் வேலைங்கிறது வந்து போயிடுது, அப்போ பாட வேலை. பழம் கூட்டல் தோல், பழத்தோல், அதாவது மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புகழ்ந்தது. அப்போ இத்து வந்திருக்கு இல்லையா? பழம் கூட்டல் தோல், பழத்தோல், இத்து வந்துருக்கு. இம்மு போயிட்டு இத்து வந்திருக்கு. அதான் மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றும் சொல்லியிருக்காங்க. மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புகழ்ந்தது. காலம் கூட்டல் கடந்தவன், காலம் கடந்தவன். வருமொழி முதலெழுத்துக்கேற்ப மகரமை திரிந்து புணர்ந்தது. அதாவது எந்த எழுத்து முன்னாடி வருதோ அடுத்த நிலை வருமொழியில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கு. காலம் கூட்டல் கடந்தவன் வருமொழி முதலெழுத்துக்கு ஏற்ப மகரமை தெரிந்து புணர்ந்தது. அதாவது நன்னூல் என்ன சொல்கிறாங்க? 219 வந்து மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பண்பு பெயர் புணர்ச்சி. பண்பு பெயர் புணர்ச்சி அப்படிங்கிறது பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் பொழுது பின்வரும் மாற்றங்களை அடையும். அதாவது பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று, அப்போது ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன இருக்கும்? பண்பு பெயர் சொல்லாக இருக்கும். வருமொழி சொல்லுடன் புணரும் பொழுது பின்வரும் மாற்றங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கும்? நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும். பெருவழி, அதாவது பெருமை கூட்டல் வழி அப்படிங்கிறது, அந்த பெருமை கூட்டல் வழி பெருவழின்னு எப்படி மாறிச்சு அப்படின்னா ஈறுபோதல் விதிப்படி மை வந்து கெட்டு புணர்ந்தது. அதாவது நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை வந்து கெட்டு புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருவழி, பெருமை கூட்டல் வழி, அதாவது ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெருவழி அப்படின்னு சொல்லி புணர்ந்திருக்கு. மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக தெரியும்.
பெரியன் அப்படின்னா பெருமை கூட்டல் அன், அதாவது பெரு கூட்டல் அன் அப்படின்னு ஈறுபோதல் மை விகுதி கெட்டு போயிடுச்சு இல்லையா, ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு. அப்போ பெரு கூட்டல் அன் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு, ஈறுபோதல் விதிப்படி. பெரிய கூட்டல் அன் அப்படின்னா இடை உகரம் ஈயாதல், இடை உகரம் ஈயாதல் அப்படின்னா பெரு அப்படிங்கிறது ஊ இல்லையா, எரு கூட்டல் ஊ. அப்போது ஈயாதல்னா ஈன்னு மாறிடுச்சு, உகரம் ஊ வந்து இரு கூட்டல் ஊ தானே ரூ, அப்போது ஈயா மாறிச்சுன்னா இருக்கூட்டல் ஈ வந்து ரி அப்படின்னு பெரிய கூட்டல் அன் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அப்புறம் உடம்படு மெய் ஈ வந்து தோன்றியிருக்கு, அதாவது பெரி அன் 2 வார்த்தையும் சேர்த்துறதுக்காக ரீல வந்து ஈ உயிரெழுத்து வந்திருக்கு, வரு மொழியிலையும் ஈ வந்திருக்கு. அப்போ 2யும் சேர்த்துறதுக்கு ஈ அப்படிங்கிற உடன்படு மெய் வந்து தோன்றிருக்கு. ஈ கூட்டல் ஆ வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி ஈ கூட்டல் ஆ வந்து பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மைவிகுதி கெட்டு நிலைமொழிச்சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும். மைவிகுதி கெட்டு நிலைமொழிச்சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாய் மாறும். மூதூர் அப்படின்னா முதுமை கூட்டல் ஊர், அதாவது முது கூட்டல் ஊர் அப்படிங்கிற ஈறுபோதல் விதிப்படி வரும். மூது கூட்டல் ஊர் அப்படிங்கிறது ஆதி நீராடல் அப்படின்னா முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக மாறிடும். முது அப்படிங்கிறது மூது அப்படின்னு ஆதி நீராடல் விதிப்படி மாறுது. மூத் கூட்டல் வரும்னா உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும், அதாவது தூங்கடை இத்து கூட்டல் ஊ இல்லையா, அப்போது அடுத்தது வந்து ஊ உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போது உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும். உயிரை பார்த்தோன்னே என்ன பண்ணுது, ஊ வந்து ஓடி போயிடுச்சு, அப்போ இத்து தான் இருக்கும். அப்போது 2 இத்து கூட்டல் ஊ தூ அப்படின்னு மாறுது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி. அடுத்து மை விகுதி கெட்டு சொல்லின் முதலில் வரும் அகரம் ஐகாரமாக மாறும், அதாவது பைந்தமிழ், அதாவது அதை வந்து பசுமை கூட்டல் தமிழ்னு வரும், அதாவது பசுமை கூட்டல் தமிழ் அப்படிங்கிறது பசு கூட்டல் தமிழாக மாறும், ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். அடுத்து பைசு கூட்டல் தமிழ்னு மாறும், அடியகரம் வந்து ஐயா மாறி இருக்கும், பா அப்படிங்கிறது ஐயா மாறி இருக்கும், பை அப்படின்னு மாறுது இல்லையா, அடியகரம் ஐயா மாறி இருக்குது. அடுத்து பை கூட்டல் தமிழ் இணையவும் சூ வந்து கெட்டது, பை கூட்டல் தமிழ் அப்படின்னு மாறப்போ இணையவும் சூ வந்து கெட்டு போயிடும். அப்புறம் பைந்தமிழ் அப்படின்னு இனமைகள் விதிப்படி இத்துக்கு தாங்கிறது இத்து கூட்டல் ஊ இல்லையா, இத்தோட இன எழுத்து இந்து இல்லையா, அப்போது பைந்தமிழ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து மை விகுதி கெட்டு நிலைமொழிச்சொல் ஒற்று இரட்டிருக்கும், மை விகுதி கெட்டு நிலைமொழிச்சொல் ஒற்று இரட்டிருக்கும். நெட்டிலை அப்படிங்கிறது நெடுமை கூட்டல் இலை, ஈறுபோதல் விதிப்படி நெடு கூட்டல் இலையாக மாறி இருக்கும். தன்னொற்று இரட்டல் அப்படின்னா ஊர்ந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், தன்னொற்று இரட்டல்னா இருட்டு அந்த நெடு அப்படிங்கிறதுல இட்டு ஊர்ந்து வரும், நெட்டு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி மாறும். அதுக்கப்புறம் டூ அப்படி இட்டு கூட்டல் ஊ உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் இல்லையா, அப்போது டூவில் வந்து இட்டு கூட்டல் ஊ ஓடி போயிடுச்சு, இலைங்கிற வார்த்தையில் அந்த உயிரை பார்த்த உடனே டூவில் இருக்கக்கூடிய ஊ ஓடி போயிடுத்து, இட்டு வந்து இருக்கும், அப்போ இட்டு இலையும் சேர்ந்து டி அப்படின்னு மாறிடுது, நெட்டிலை அப்படின்னு உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி நெட்டிலையாக மாறி இருக்கு. பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்று இரட்டல் என்னும் விதியை பயன்படுத்தும். பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்த வேண்டும். வெற்றிலை அப்படிங்கிறது வெறுமை கூட்டல் இலை, அதை வந்து வெற்று கூட்டல் இலையை மாற்றணும், அதை தன்னொற்று இரட்டல் அப்படிங்கிறது ஒற்று கூட்டல் இலை வெற்றிலை அப்படின்னு சொல்லி புணர்ந்தது. ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகரமெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்த்திருதல் என்னும் விதிப்படி புணரும். ஈறுபோதல் விதிப்படி ஈறு வந்து போகுது இல்லையா, ஃபஸ்ட்டு வார்த்தையில் கூட கடைசி எழுத்து போகுது, ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால், அதாவது வரக்கூடிய வார்த்தையில் முதல் எழுத்து மகர மெய்யாக இருந்தால் இம்மா இருந்துச்சுன்னா முன் என்ற மெய்த்திருதல் என்னும் விதிப்படி புணரும். அதாவது செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூடல் தமிழ், அந்த செம்மை கூடல் தமிழில் என்ன பண்ணோம், ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுத்து, செம் கூடல் தமிழாக மாறிடுச்சு. அப்போது தாங்கிறது இத்து கூடல் ஆ இல்லையா, நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால், அப்போ செம் அப்படிங்கிறது மகர மெய்யாக வந்துருச்சா, அப்போ முன் என்ற மெய்த்திருதல் அப்படிங்கிற விதிப்படி இம் வந்து இந்தா மாறிடுச்சு, இம் வந்து இந்தா முன்னின்ற மெய்த்திருதல், முன்னின்ற மெய்த்திருதல். அப்போ இத்து வந்து வரக்கூடிய எழுத்து என்னது தமிழ், அப்போது தா இத்து கூட்டல் ஆ அப்படின்னு, அப்போது அந்த இத்து வந்து என்ன ஆச்சு இந்த அதோட இன எழுத்து என்ன இந்து, அப்போது செம் போயிட்டு இந்தா மாறிட்டு செந்தமிழ் அப்படின்னு மாறி இருக்கு. அதாவது செம்மை கூட தமிழில் மை போயிட்டு செம் கூட்டல் தமிழாக மாறிடுச்சு. அந்த செம் கூட்டல் தமிழில் வந்து செம் அப்படிங்கிற இம்ங்கிற மகரம் மெய்யாக இருந்ததுனால முன்னின்ற மெய்த்திருதல் அப்படிங்கிற விதிப்படி தாங்கிற இத்து கூட்டல் ஆதான் தா, அந்த இத்தோட இனெழுத்தான இந்து வந்துருச்சு, இம் போயிடுச்சு செந்தமிழ். ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாய் இருக்கும் பொழுது வருமொழி வல்லின மெய்யாக இருப்பின் இனமைகள் விதிப்படி புணரும். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும் பொழுது வருமொழியின் வல்லின மெய்யாக இருப்பின் இனமைகள் விதியின்படி புணரும். அதாவது கருங்கடல் கருமை கூட்டல் கடல், அதாவது ஈறுபோதல் விதிப்படி கரு கூட்டல் கடல்னு மாறிச்சு, ரைட்டா. அடுத்து கரு கூட்டல் கடல் அப்படிங்கிறது இனமைகள் மீதிப்படி இக்குக்கு கடலுங்கிறதுனா இக்கு கூட்டல் ஆ இல்லையா, ஸோ அப்போ அதோட இனமைகள் என்னது இங்கு, அப்போ கருங்கடல். ஸோ மேலே வந்த செந்தமிழ் அப்படிங்கிறது இம்மு போயிட்டு
இம்மு போயிட்டு முன்னின்ற மெய்த்திருதல் விதிப்படி அந்த இம்மு போயிட்டு இந்த மாறிடுச்சு. வந்து இந்த மாதிரி செந்தமிழ்னு மாறிச்சு. பட் இங்கே வந்து என்ன ஆயிடுத்து, கருங்கடல் இனமிகள் அந்த இரு போகாமல் கருங்கடலாக மாறியிருக்கு. ஸோ இது என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான் வித்தியாசம். ஸோ மை போயிடுச்சு. நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்து வல்லின மெய்யாக இருந்துச்சுன்னா, இக்கா கசடத்தப்புறவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். மேலே வந்து மகர மெய்யாக இருந்தா, ரைட்டா, நிலைமொழி கெட்டு மகர மெய்யாக இருந்தால் அந்த கண்டிஷன். அவ்வளோதான். மகர மெய் கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்விதிலும் பொருந்தாதிருப்பின் இணையவும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியோட இறுதி எழுத்து மேலே சொன்னபடி உயிரெழுத்தாகவும் இல்லை, மகர எழுத்தாகவும் இல்லை, ஒற்று இரட்டிக்கல அந்த மாதிரி எந்த விதியிலையுமே வரல. அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இணையவும் அப்படிங்கிற விதியை நம்ம பயன்படுத்தணும். பைந்தளிர், அதாவது பசுமை கூட்டல் தளிர் அப்படிங்கிற பசு கூட்டல் தளிர் ஈறுபோதல் விதிப்படி பசு கூட்டல் தளிர்னு ஈறுபோதல் விதிப்படி போயிடும். பைசு அப்படின்னு அடி அகரம் ஐயாதலுங்கிறப்போ பையா மாறுது, பைசு கூட்டல் தளிர். இணையவும் அப்படிங்கிறப்போ பை தளிர் அப்படிங்கிறப்போ இந்து இனமைகள் விதிப்படி பைந்தளிர் அப்படின்னு மாறுது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீராடல் அடி அகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திருதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே. அப்போது பண்பு பெயரில் இணையும் பொழுது, பண்பு பெயர் புணரும் பொழுது என்னென்ன வரும்? ஈறுபோதல் இடை உகரம் ஈயாதல் ஆதி நீராடல் அடி அகரம் ஐயாதல் தன்னொற்று இரட்டல் முன்னின்ற மெய்த்திருதல் இனமிகள் இணையவும் அப்படிங்கிறது பண்பிற்கு இயல்பே அப்படின்னு சொல்லி 136ல் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மெய்மயக்கம் சொல்லி ஒரு தெரிந்து கொள்வோம் பகுதியில் கொடுத்துருக்காங்க. மெய்மயக்கம்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதைப் போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பெருமொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தவும் உதவுகிறது. சொல்லின் இடையில் வரும் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். இது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் 2 வகைப்படும். உடல்நிலை மெய்மயக்கம்னா சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம். தமிழில் இக்கு இச்சி இத்து இப்பு ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டும் சேரும் உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். இந்த எழுத்துக்களில் அருகில் உள்ள அவற்றிற்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும், பேரெழுத்துக்கள் வாரா. அவ்வாறு வந்தால் அச்சொல் வந்து தமிழ் சொல்லாக இருக்காது. எடுத்துக்காட்ட பக்கம் என்ற சொல்லில் வந்து பா இக்கு கா வந்து இக்கு கூட்டல் ஆ கூட்டல் இம். ஸோ இக்கு என்னும் மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளதை பாருங்கள், பக்கம். இது போலவே இச்சி இத்து இப்பும் வரும். அச்சம் எச்சம் மொத்தம் சாத்தன் அப்பம் கப்பம். அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கம். சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். தமிழில் இல் அதாவது இடையினராவும் மகர லகரமோ சிறப்பு லகரமோ 2 மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துடன் சேர்ந்து மட்டுமே சேர்ந்து வரும். தம் வரிசை மெய்யெழுத்துடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துடன் மட்டுமே சேர்ந்து வரும். எனவே இவ்விரு மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியவையாகும். இக்கு இச்சு இத்து இப்பு இரு இல்லு ஆகிய 6னையும் தவிர்த்த ஏனைய 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மயக்கமாகவும் உள்ளன. இவற்றை மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும். இரு அப்படின்னா தேர்தல் உயர்வு, இல்னா வாழ்பவன் சூழ்க அப்படின்னு சொல்கிறோம். இட்டுங்கிறது பட்டம் காட்சி, இம் அப்படின்னா அம்மா அம்பு, இரு அப்படின்னா வெற்றி பயிற்சி, இங்குனா அங்கனம் தங்கம், இஞ்சினா விஞ்ஞானம் மஞ்சள், இன் அப்படிங்கிறப்போ டன்னகரத்தில் வர இன் அப்படிங்கிறப்போ தண்ணீர் நண்பகல், இந்து அப்படிங்கிறப்போ செந்நெறி தந்த, இம்னா அம்மா அம்பு, இன் ரன்னகரமாக இருந்துச்சுன்னா மன்னன் இன்பம், ஈ அப்படின்னா செய்யலாம் வாய்மை, இல் அப்படின்னா வகர லகரமாக இருந்துச்சுன்னா நல்லவன் செல்வம், வகரமாக இவ்வா இருந்துச்சுன்னா இவ்விதம் தெவ்யாது, இல் அப்படின்னா நகர லகரமாக இருந்துச்சுனாக்கா உள்ளம் கொள்கை. ஈரொட்டு மெய்மயக்கம்னா தனி சொற்களிலோ கூட்டுச் சொற்களிலோ சொற்களின் இடையில் இரு இல்லு இல் இல் ஆகிய மெய்கள் ஈரோட்டாய் வரும். 3 மெய்கள் மயங்கியும் வரும். இதனை ஈரோட்டு மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். காய்ச்சல் நாய்க்கால், இரு அப்படிங்கிறது உயர்ச்சி தேர்கால், இல் அப்படிங்கிறது வீழ்ச்சி கால் புணர்ச்சி. காய்ச்சல் நாய்க்கால் உயர்ச்சி தேர்கால், இல்லுக்கு வந்து வீழ்ச்சி கால் புணர்ச்சி. அடுத்ததாக பகுபத உறுப்புகள். தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள்
ஒன்று பதம் என்பதாகும். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்தால் இவற்றை பகுபதங்கள் என்பர். ஸோ தமிழ் மொழியில் வந்து சொல்லுக்கு வழங்கும் பெயர்களில் ஒன்று பதம். சொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருத்தலால் அதனை வந்து பகுபதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதத்திற்குரியவை. இவற்றை பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களே வழக்கில் மிகுதியாக இருக்கின்றன. ஸோ இலக்கண வகையில் 4 வகை சொல்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் வந்து பிரித்து பொருள் தரும் வகையில் இருப்பதால் இது பகுபதம். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகாபதத்திற்கு உரியவை இருக்கு. இவற்றை வந்து பெயர் பகாபத சொற்கள் காட்டிலும் வினை பகாபத சொற்கள் தான் வழக்கில் மிகுதியாக இருக்குது. சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவையவை என்ற வகையிலும் பிரித்து எழுதுவர். அவ்வாறு பிரித்து எழுதும் உறுப்புகள் வந்து பகுபத உறுப்புகள் என்பர். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம் என பொதுவாக 6 வகைப்படும். ஒரு வினை பகுபதத்தின் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக உள்ளன. சில சொற்களில் பகுபத உறுப்புகள் 1 2 குறைந்து வரும். சில சொற்கள் 6 உறுப்புகள் பெற்று வரும். ஒரு பகுபதத்தில் பகுதி, விகுதி, இடைநிலை என்பவையே பொருள் தரும் உறுப்புகளாகும். பகுதி, விகுதி, இடைநிலை தான் பொருள் தரும் உறுப்புகளாகும். பகுதி பெரும்பாலும் சொற்களை விகுதி, இடைநிலை ஆகியன பகுதி பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி, இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மைகளும் தருகின்றன. பகுதிங்கிறது சொற்பொருளை தருது, விகுதி, இடைநிலையும் இலக்கண பொருண்மைகளை தருது. இவை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களே சந்தி, சரிய, விகாரம். இவை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களே சந்தி, சரிய, விகாரம். பகுதி அப்படிங்கிறது ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். இதனை முதல்நிலை என்றும் கூறுவர். பகுதி அப்படிங்கிறது ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். இதனை முதல்நிலை என்றும் கூறுவர். விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். பகுதி அப்படிங்கிறது என்னென்ன? ஒரு சொல்ல அடிச்சொல் வந்து பகுதி, இது முதல்நிலைன்னு சொல்கிறாங்க. விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். மேலும் பகுதி விகுதி அப்படின்னு சொல்லி பிரிக்க இயலாததாய் வரும். பாடினான் என்றும் ஏவல் வினை முற்றை பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இதில் பாடு என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும், இது போலவே படு, படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு போன்ற பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வரும். படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு அப்படிங்கிற பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கின்றன. அறிஞர் என்னும் பெயர் சொல்லை அரி கூட்டல் இஞ்சு கூட்டல் அர் என பிரிக்கலாம். இதில் அரி என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகின்றன. பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். பகுதி வந்து சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். விகுதி அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு வந்து விகுதி எனப்படும். கொடுத்தான், கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். படித்தாள், படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆள். நடந்தது, நட கூட்டல் இத்து இந்து, இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ. இவற்றுள் ஆண், ஆள், தூ என்பவை விகுதிகளாகும். ஆண் என்னும் விகுதி உயர்திணை, ஆண் ஒருமை படற்கை இடம் எனவும் என்பனவற்றையும், ஆள் என்பது விகுதி உயர்திணை பெண்பால் ஒருமை படற்கை இடம் என்பவற்றையும், தூ என்பது விகுதி அக்ரிணை ஒன்றன்பால் படற்கை என்பவற்றையும் வெளிப்படுத்துகிறது. அதாவது ஆண், ஆள், அது அப்படிங்கிறது வினைப்பகுதி. அந்த ஆண் அப்படிங்கிறது உயர்திணை ஆண்பால் ஒருமை படற்கையை சொல்லுது. ஆள் அப்படிங்கிறது விகுதி உயர்திணை பெண்பால் ஒருமை படற்கை இடத்தை சொல்லுது. தூ அப்படிங்கிறது அக்ரிணை ஒன்றன்பால் படற்கை இடத்தை சொல்லுது. வியங்கோல், துளைப்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளையும் உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது. வியங்கோல், துளைப்பெயர், பெயரெச்சம், வினையெச்சம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு விகுதி பயன்படுது. எழுதுக, எழுது கூட்டல் கா. செய்தல், செய் கூட்டல் தல். உரைத்த, உரை கூட்டல் இத்து கூட்டல் ஆ. படித்து, படி கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்பு இடைநிலை எனப்படும் என்று பெயர். வினைப்பகுபதத்தில் வரும் இடைநிலை கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என இருவகைப்படுத்துவர். வினைப்பகுபதத்தில் வரும் இடைநிலை கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை 2 வகைப்படுத்துவாங்க. பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலை வந்து பெயர் இடைநிலை ஆகும். பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலை வந்து பெயர் இடைநிலை. கால இடைநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வினைப்பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் காட்டும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். ஒரு வினைப்பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் காட்டும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். செய்தான் அப்படிங்கிறது செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரியுது. செய்கிறான் அப்படிங்கிறது செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண். செய்வான் அப்படிங்கிறது செய் கூட்டல் இவ் கூட்டல் ஆண். இவற்றில் வந்து இத்து, கிரு, இவ் என்பன கால இடைநிலைகளாகும். இவை முறையே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பவற்றை உணர்த்துகின்றன. இறந்த காலம் அப்படிங்கிற குறிப்புக்கூடிய எழுத்துக்கள் என்ன? இத்து, இட்டு, இரு, இன்னு. இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலை கிரு, கின்று, ஆண் என்று. எதிர்கால இடைநிலை வந்து இப்பு, இவ்வு. எதிர்மறை இடைநிலை வந்து ஆ, அல், இல். எதிர்மறை இடைநிலை அப்படின்னா எதிர்மறை வினைச்சொற்கள் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை வினைச்சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை வந்து எதிர்மறை இடைநிலையாகும். ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர் மெய்வரின் கெடாமல் வரும்.
ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மெய் வரின் கெடாமல் வரும். உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும். உயிரெழுத்து வரலைன்னா கெடாமல் இருக்கும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா கெட்டு வரும். ஓடாது ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ. பேசான் பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆன். காணலான் கான் கூட்டல் அல் கூட்டல் அன். எழுதிலன் எழுது கூட்டல் இல் கூட்டல் அன். பெயர் இடைநிலை அப்படின்னா ஸோ அது புரிஞ்சது இல்லையா? ஓடாது அப்படின்னா ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ. அதாவது ஆகிறது எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர் மெய் வந்துச்சுன்னா கெடாமல் வரும். தூ வரும் இல்லையா? அப்போ ஓடாது அப்படின்னு சொல்லி வரும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா கெட்டு வரும். பேசு அப்படின்னா பேசான். பேசு கூடல் ஆ கூடல் ஆன். பேசான் அப்படின்னு சொல்லி வரும். பெயர் இடைநிலை என்ன? ஒரு ஆக்கப்பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலையாகும். ஓர் ஆக்கப்பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலையாகும். இச்சு இஞ்சி இந்து இத்து இவ்வு. இச்சு இஞ்சி இந்து இத்து இவ்வு ஆகிய மெய்கள் பெயர் இடைநிலைகளாக வரும். தமிழச்சி அப்படிங்கிறது தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் இச் கூட்டல் இ. தமிழச்சி அப்படிங்கிறத தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் இச் கூட்டல் இ அப்படின்னு சொல்லுவோம். இளைஞர் அப்படின்னா இலை கூட்டல் இஞ்சி கூட்டல் அர். ஓட்டுநர் அப்படின்னா ஓட்டு கூட்டல் இந்து கூட்டல் அர். ஒருத்தி அப்படின்னா ஒரு கூட்டல் இத்து கூட்டல் இ. மூவர் அப்படின்னா மூன்று கூட்டல் இவ்வு கூட்டல் அர். அடுத்ததாக சந்தி அப்படிங்கிறது சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர். சந்தி அப்படிங்கிறது மீட் பண்ணுறோம். அப்போ புணர்ச்சி என்று பெயர். பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் பொழுது இடையில் தோன்றும் உறுப்பு சந்தி. சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெரு வழக்கம். பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வருவது சந்தி. புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல் திரிதல் கெடுதலை சந்தி என்றும் சொல்வர். புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல் திரிதல் கெடுதல் சந்தி என்றும் சொல்வர். ஓர் எழுத்தை தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலை கெடுதலையும் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா சந்தி. மற்ற எழுத்து திரிதல் கெடுதலையும் விகாரம் சொல்கிறாங்க. பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு என்று என்னும் 3 எழுத்துக்களில் ஒன்று சந்தியாக வரும். பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு என்னும் 3 எழுத்துக்களில் ஒன்று சந்தியாக வரும். உடன்படு மெய்கள் இவ்வு ஈ இவ்வு சந்தியாக வருவதும் உண்டு. உடன்படு மெய்களில் வந்து ஈ இவ்வு தான் சந்தியாக வரும். அசைத்தான் அசை கூட்டல் இத்து கூட்டல் ஆண். படிக்கிறார் படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆர். காப்பார் கா கூட்டல் இப்பு கூட்டல் ஆர். வணங்கிய வணங்கு கூட்டல் இன் ஈ கூட்டல் ஆ. ஸோ பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு எனப்படும். பகுபத உறுப்புகளில் இல்லாமல் 7வது உறுப்பாக வரக்கூடிய உறுப்பு வந்து புறத்துறுப்பு எழுத்துப்பேறு எனப்படும். சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என குறிப்பிட வேண்டும். சாரியை எங்கே வருதோ அந்த இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என குறிப்பிட வேண்டும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்துப்பேறாகும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்துப்பேறாகும். எழுத்துப்பேறு காலம் காட்டாது. பாடுதி பாடு கூட்டல் இத்து கூட்டல் இ. பாடுதினா பாடு கூட்டல் இத்து கூட்டல் இ. மொழியாதான் மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆண். மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இச்சொற்களில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும். இத்து எழுத்துப்பேராகும். இந்த சொற்களில் வந்து ஈக்கு முன்னிலை ஒருமை முற்று வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னாடி அதை பாடுதினா பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ இல்லையா? அந்த ஈ எழுத்து எப்படி இருக்குன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று அந்த விகுதி தான் அது. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் எதிர்மறை இடைமொழிக்கு பின்னாடியும் வரக்கூடிய இத்து வந்து எழுத்துப்பேறு. ஸோ பாடுதிங்கிறல ஈ அப்படிங்கிற முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னாடியும் ஆ அப்படிங்கிற மொழியாதான் அப்படிங்கிற மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆண் வரும் இல்லையா? அப்போ அந்த ஆ என்றும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னாடியும் வரக்கூடிய ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை. அதுக்கு பின்னாடி இத்து வருது இல்லையா? அந்த இத்தும் எழுத்துப்பேறு. அவ்வளோதான். சாரியை அப்படிங்கிறது பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியாகும். பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியாகும். பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சாரியை அப்படிங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பார்த்தனன் பார் கூட்டல் இத்து கூட்டல்
இத்து கூட்டல் அன். இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அன் வந்து சரியாகும். சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர் மெய் எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடப்படும். சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மெய் எழுத்து வந்தா அது வந்து சாரியை அப்படின்னு நம்ம சொல்லணும். தருக்கு வின் அப்படின்னா தா பிராக்கெட்டில் தரு கூட்டல் கூ கூட்டல் இவ்வு கூட்டல் என். ஸோ இந்த சொல்ல பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவில் கூ அப்படிங்கிறது வந்துருக்கு இல்லையா, தா கூட்டல் கூ அப்படின்னு வந்து அப்போ அந்த கூ வந்து சாரியை. சாரியைக்கு பொருள் கிடையாது, சாரியைங்கிறது பொருள் இல்லை. அன் என்பது விகுதியாக வரும்பொழுது அன் என்பதே சாரியையாக வரும். அன் என்பது விகுதியாக வரும்பொழுது அன் என்பதே சாரியையாக வரும். அன் அப்படிங்கிற விகுதி வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வர இன் வந்து சாரியையாக இருக்கும். ஆண் ஆள் ஆர் ஆகிய விகுதிகள் வரும்பொழுது அன் வந்து சாரியையாக வராது. அன் வந்தால் மட்டும்தான் அன் சாரியை வரும். ஆண் ஆள் ஆர் அப்படிங்கிற விகுதிகள் வரும்பொழுது அன் வந்து சாரியாக வராது. விகாரம் அப்படிங்கிறது பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் பொழுது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம். பகுதி விகுதி இடைநிலை ஆகியவை புணரும் பொழுது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்து கெட்டும் நெடில் குறிலாக மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். ஒரு எழுத்தா மற்றொரு எழுத்தா வந்து திரியும், அப்புறம் கெடும், நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றம் தான் விகாரம் சொல்கிறாங்க. நின்றான் நில் பிராக்கெட்டில் இன் இர் ராங்கிறது இர்குட்டல் ஆண், ரான்கிறது இர்குட்டல் ஆண் வருது. நில்ங்கிற என்னும் பகுதியில் வந்து இல் என்னும் எழுத்து வந்து இன்னா தெரிந்தது. இல் என்பது இன்னாக தெரிந்தது. வணங்கிய அப்படிங்கிறது வணங்கு கூட்டல் ஈ பிராக்கெட்டில் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ ஆகுது. ஈ வந்து இன் என்னும் இடைநிலை நகரம் வந்து கெட்டது. கண்டான் கான் கூட்டல் கண் பிராக்கெட்டில் கண் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். கான் என்னும் பகுதி கண் என குறிக்கிறது. எழுதினோர் எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர் அப்படிங்கிறது ஆர். அப்போ ஆறுங்கிறது விகுதி என நின்றது. ஸோ என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இறந்த கால இடைநிலை வந்து இத்து இட்டு இரு இன்னும் இறந்த கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு என்ன. நிகழ்கால இடைநிலைக்கு வந்து கிறு கென்று ஆணின்று கிறு கென்று ஆணின்று. எதிர்கால இடைநிலைக்கு வந்து இப்பு இவ்வு எதிர்கால இடைநிலைக்கு இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலைக்கு வந்து ஆ அல் இல் எதிர்மறை இடைநிலை ஆ அல் இல். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று என் ஏன் அல் அன் கூ டு தூரு என் ஏன் அல் அன் கூ டு தூரு. தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள்னா எம் ஏம் அம் ஆம் ஓம் கும் டும் தும் ரும். தன்மை பன்மை வினைமுற்றுனா எம் ஏம் அம் ஆம் ஓம் கும் டும் தும் ரும். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதினா ஐ ஆய் இ ஐஆய்ங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதினா இர் ஈர் மின். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதினா இர் ஈர் மின். படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதினா அன் ஆண். படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதினா அல் ஆள். இல்லு வந்தாவே பெண்பால் இன் வந்தாவே ஆண்பால் அப்படி வச்சுக்கணும். படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதினா இரு வரும். அர் ஆர் ப மார்கள் அர் ஆர் பா மார்கள் இதெல்லாம் படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதினா தூ ரூ டு. படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதினா அ ஆ. படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதினா அ ஆ. வியங்கோல் வினைமுற்று விகுதினா கா இய இயர் அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. தெருநிலை பெயரச்ச விகுதினா ஆ உம். தெருநிலை பெயரச்ச விகுதினா ஆ உம். தெருநிலை வினையச்ச பகுதிகள்னா ஊ இ. தெருநிலை வினையச்ச பகுதினா ஊ இ. தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. தமிழ் வந்து ஓர் ஒட்டுநிலை மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தே சொல்லாகின்றன. அவ்வாறு சொற்கள் புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியியல் நுட்ப அடிப்படை உள்ளது. பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர்ச்சொல். பகுதி அப்படிங்கிறது ஒரு மொழியின் அடிப்படையான வேர்ச்சொல்லாகும். புதிய சொல்லாக்கத்திற்கு வேர்ச்சொற்களின் வருகை அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு இன்றியமையாதது. இதன் மூலம் துறைதோறும் புதிய கலைச்சொற்களை உருவாக்க முடியும். திணை பால் எண் இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ் மொழி. இச்சிறப்புக்குரிய காரணம் சொல்லின் விகுதியாகும். இவ்வாறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். இச்சொற்களை வேண்டும் பொழுது பிரித்து கொள்ளலாம், மறுபடியும் சேர்த்து கொள்ளலாம். பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் மாறாது. பகுபத தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது எளிது. பிற மொழியின தமிழை எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு இதுவே ஒரு காரணமாகும். மேலும் இது பகுபத தன்மையால் எண்ணிறந்த சொற்கள் உருவாகின்றன. இது மொழியின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் இன்றியமையாதது ஆகும். அடுத்ததாக இயல் 4 இருக்கக்கூடிய பகுதி படைப்பாக்க உத்திகள். உவமை. அதாவது உவமைன்னு என்ன கொடுத்துருங்க. ஒன்றை மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பது நம்மிடம் இயல்பாக அமைந்துள்ள பண்பு. ஸோ ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்குறது நம்மளோட இயல்பாகக்கூடிய பண்பு. தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொண்டு மனித அறிவு வளர்ந்து இருக்கிறது. தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை அறிந்து கொண்டு மனித அறிவு வளர்ந்து வந்திருக்கிறது. மொழி தோன்றிய அன்றே உவமையும் தோன்றியிருக்க வேண்டும். கருத்தை சொல்கையில் கேட்போர் மனத்தையும் ஈர்க்கும் வகையிலும் சொல்வதை எளிதில் உணரும் வகையிலும் கூற உவமைகள் அதாவது ஒப்பீடுகளை பயன்படுத்தினர். உவமை அப்படிங்கிறது வினை அதாவது தொழில், பயன், வடிவம்ங்கிறது மெய், உரு, நிறம்,
என்ற 4 அடிப்படையில் தோன்றும் என்பார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் வந்து உவமை எப்படி தோன்றுது அப்படின்னா, வினை, பயன், உருவம், உரு. அதாவது வினைங்கிறது தொழில், அது 1, பயன் 2, 3வது வந்து வடிவம், அதாவது மெய் அப்படிங்கிறது வடிவம், அடுத்தது 4வது உரு, அதாவது நிறம் என்ற 4 அடிப்படையில் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க உவமை. வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகை பெற வந்த உவமத் தோற்றம் தொல்காப்பியர் 1222ல் குறிப்பிடுறாரு. வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகை பெற வந்த உவமத் தோற்றம் சொல்றாங்க. புலி போல பாய்ந்தான், இதில் வந்து வினை, அதாவது தொழில் சொல்றாங்க. புலி போல பாய்ந்தான்ங்கிறது வினை, அதாவது தொழிலை குறிப்பிடுறாங்க. மலை போல கொடுக்கும் கை, இது வந்து பயன். மலை போல கொடுக்கும் கை அப்படிங்கிறது பயனை குறிப்பிடுறாங்க. துடி போலும் இடை எனும் வடிவம், மெய்யை குறிப்பிடுறாங்க. தளிர் போலும் மேனி அப்படிங்கிறது உரு, நிறமதை குறிப்பாங்க. தளிர் போலும் மேனிங்கிறது ஒரு நிறத்தை குறிப்பாங்க. கண்ணன் புலி போல பாய்ந்தான் என்பதில் கண்ணன் அப்படிங்கிறது உவமேயம், அதாவது பொருள். புலிங்கிறது உவமானம், அதாவது உவமை. கண்ணனை வந்து புலிக்கு ஒப்பா சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ புலி தான் உவமை. கண்ணன்கிறது பொருள், யாரை சொல்கிறாங்களோ அது பொருள். உவமேயம், உவமானம்ங்கிறது புலி. போலங்கிறது உவம உறுப்பு, பாய்தல்ங்கிறது பொதுத்தன்மை. இந்த 4 உறுப்புகளை உவமை அமைக்கின்றன. ஒன்றை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் அழகுபடுத்தவும் உவமையை எளியது, தொன்மையும் மிக்கதாகவும் இருக்கிறது. சங்க பாடல்களில் பெரும்பாலும் உவமை அணி தான் வந்திருக்குது. ஸோ பிற அணிகள் எல்லாமே குறைவாக இடம்பெற்றுள்ளன. சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் பாடல்கள் ஆசிரியர்கள் பெயர் தெரியாத பொழுது அப்பாடலில் உள்ள உவமை கொண்டே பெயர் சூட்டினர். செம்புல பெயர் நீரார், தேய்புரி பழங்கயிற்றினார், அணிலாடு முன்றிலார் என்பவை அப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாமே. புறநானூரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊர்குறு மாக்கள் வெண்கோடு கலாஅளின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல இனியும் பெரும எமக்கே மற்றதன் துன்னரும் கடாஅம் போல இன்னாய் பெரும நின் ஒன்னா தோற்கே அப்படின்னு புறநானூரில் வந்து சொல்கிறாங்க. ஔவையார் அதியமானின் வெற்றி புகழையும் வீரச் சிறப்பையும் மிகச் சுருங்கிய அடிகள் அழகாக புனைந்திருக்காங்க. குளத்தில் ஊர் சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை இறைத்தும் வெண் கொம்புகளை கழுவியும் விளையாடுவர். யானைக்கு மதம் பிடித்துவிட்டால் யாரும் பக்கத்தில் அணுக முடியாது. அதியமானும் அப்படிப்பட்டவன்தான். பரிசிலருக்கு இனியன், பகைவருக்கு இன்னாதவன். யானை பற்றிய ஊமை பாடலுக்கு இது உயிரிட்டிருக்கு. ஊர்குறு மாக்கள் வெண்கோடு கலாஅளின் நீர்த்துறை படியும் பெருங்களிறு போல, களிர்னா யானை இல்லையா? இனிய பெரும எமக்கே மற்றதன் துன்னரும் பகைவர், துன்னரும் கடாஅம் போல இன்னாய் பெரும நின் ஒக்காதோர்க்கே அப்படின்னு புறநானூரில் ஔவையார் வந்து அதியமானோட பெருமையை பாடியிருக்காங்க. அடுத்தது புதுக்கவிதை ஒரு உவமை இருக்குது. கண்ணீரை நீ துடைத்த போது நட்சத்திரங்கள் துடைக்கப்பட்ட வானம் போல் உன்முகம் இருண்டு போய் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வினை உவமையை பொறுத்த வரைக்கும், அவர்கள் மூளையில் விதையைப் போல் தூவப்பட வேண்டிய அறிவு ஆணியைப் போல் அறையப்படுகின்றது. வினை உவமையில் சொல்லியிருக்காங்க. பயன் உவமையை பொறுத்த வரைக்கும், வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ, வறண்ட வாழ்வு துளிர்க்க மலை போல் வந்தாய் நீ அப்படின்னு பயன் உவமையை சொல்லியிருக்காங்க. மெய் உவமை, அதாவது வடிவத்தில் சுருக்கிய குடையைப் போல தோன்றும் அசோக மரம் மெய் உவமை. உரு உவமை, அதாவது நிறத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோடிய விளக்காய் மாலை நேர சூரியன் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது. சோடிய விளக்காய் மாலை நேர சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் தெருவில் நிரம்பி வழிந்தது ஆகிய கவிதைகளில் உவமை தோன்றும் களங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து உருவகம் அப்படின்னா, ஒப்பீட்டுச் செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது. ஒப்பீட்டுச் செறிவும் பொருள் அழுத்தமும் சிறக்க அமையும் பொழுது அது உருவகம் எனப்படுகிறது. உவம உருவுகளை விரித்துச் சொல்வதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும். உவம உருவுகளை வந்து விரித்து சொல்றதை விட தொகுத்தும் சுருக்கியும் சொல்வதில் தான் ஆற்றலும் அழகும் இனிமையும் இருப்பது தெரிந்திருக்கும். அந்த வகையில் இந்த உவமை தொகையாகி உருவகமாக ஆயிற்று. அந்த வகையில் தான் உவமை வந்து உவமை தொகைனா மறைஞ்சு வருது. உவமை தொகையாகி உருவகமாக ஆயிருக்கு. உருவகம்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, உவமை தான். அது தொகையாக மாறி இருக்கிறதுனால அது உருவகம்னு சொல்கிறோம். உவமையும் உவமிக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவகம். உருவகத் தொடரில் உவமேயம், அதாவது உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை ஒப்பாக காட்டப்படும் பொருள் பின்னுமாக இருக்கும். எதை நம்ம ஒப்பிட்டு காமிக்கிறோமோ அது பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உவமையின் செறிவார்ந்த வடிவமே உருவகம். தாமரை போலும் முகம் என்கிற உவமை செறிவூட்டப்பட்டு முகத்தாமரை அப்படிங்கிறது உருவகத்தை சொல்லுது. அப்போ தாமரை மாதிரி உன் முகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உவமை. தாமரை மாதிரி ஒன்று முகம் இருக்குது, உன் முகம் தாமரை மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது உவமை. முகம் தாமரை மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அது உருவகம். நம்மளை பார்த்துட்டு நம்மளுக்கு வச்சுட்டு வேற ஒன்றை கம்பேர் பண்ணுறாங்கன்னா அது உருவகம். உருவகப்படுத்த ஒரு உருவத்தை தர்றாங்க. நம்மளை வச்சுட்டு வேற மாதிரி சொல்கிறது, இன்னொன்று வச்சுட்டு நம்மளை சொல்கிறது உவமை. உவமையை விட உருவகம் அழகானது. இப்போது நம்ம யாரோ பார்க்கும் பொழுது முகம் தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்கிறது தானே எல்லோரும் விரும்புவாங்க. அப்போ உவமையை விட உருவகம் ஆழமானது.
உவமை அணியில் உவமானமும் உவமேயம் வேறு வேறானவை என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். உவமை அணியில் உவமானமும் உவமேயம் வேறானவை என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். உருவகத்தில் இரண்டும் ஒன்றே என்ற உணர்வு கிடைக்கிறது. தீ போல் சினம் அப்படிங்கிறது தீ மாதிரி சினம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சினந்தீ அப்படின்னு ஒரு பாரதியார் பாடியிருக்காரு. பாடல் முழுவதும் உருவகமாக அமைவதும் உண்டு. பாரதி கண்ணம்மா என் காதலி அப்படிங்கிற அந்த தொகுப்பில் சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிவிழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம் நட்டு நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி சுட்டு விழிச்சுடர் தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொள்ளோ பட்டு கருநீல புடவை பதித்த நல் வைரம் நட்டு நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி என்னும் கவிதையில் தான் எத்தனை உருவங்கள் பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் பாஞ்சாலியிடம் கதிரவன் ஒளிப்பட்டு விதவிதமான மாயம் கொள்ளும் மேகங்களுக்கு கூறுகின்ற உருவகங்கள் உள்ளம் கவர்ந்தவை. தீயின் குழம்புகள் செலும்பொன் காய்ச்சிவிட்ட ஓடைகள் தங்கத் தீவுகள் நீலப் பொய்கைகள் தங்கத் தோணிகள் கருஞ்சிகரங்கள் தங்கத் திமிலங்கள் என்றெல்லாம் உருவகிப்பது அழகா இருக்குன்னு சொல்றாங்க. உருவகத்திலும் வினை உருவகம் பயன் உருவகம் வடிவ உருவகம் அதாவது மெய் உருவகம் உரு நிருவகம் அப்படிங்கிற நிறம் உருவகம் அப்படிங்கிற பகுப்பு உண்டு. உருவகத்திலையும் வினை பயன் வடிவம் நிறம் அப்படிங்கிற பகுப்பு உண்டு. எண்ணவளை பின்னும் மூளை சிலந்தி அதாவது சிந்தனை அதாவது வினை உருவகம். எண்ணவளை பின்னும் மூளை சிலந்திங்கிறது சிந்தனை வினை. ஆவேச புயல்களாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ கதிரவனை சொல்கிறாங்க. இது பயன் உருவகம். ஆவேச புயலாலும் அசைக்க முடியாத ஆகாசப்பூ கதிரவனை சொல்கிறாங்க. இது பயன் உருவகம். நீல வயலின் நட்சத்திர மணிகள் வானமும் விண்மீன்களும் மெய் உருவகம். நீல வயலின் நட்சத்திர மணிகள் வானமும் விண்மீன்களும் மெய் உருவகம். மலைக்கிழவியின் நரைத்த கூந்தல் அருவியை சொல்கிறாங்க. இது நிற உருவகம். அடுத்து உள்ளுரை ஓமம். உள்ளுரை ஓமம் அப்படின்னா கவிஞர் தான் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அகமாந்தரின் மன உணர்வுகளை கருப்பொருள் மூலம் உவமைப்படுத்துவதை உள்ளுரை ஓமம் அதாவது உவமை அப்படின்னு சொல்கிறாங்க. கவிஞர் தான் கூற வந்த பொருளை வெளிப்படையாக சொல்லாமல் அகமாந்தரோட மன உணர்வுகளை கருப்பொருள் மூலம் உவமைப்படுத்துவது தான் உள்ளுரை ஓமம்னு சொல்கிறாங்க. உள்ளுரை ஓமம் என்பது தமிழ் இலக்கியத்திற்கு உரிய ஒப்பற்ற இலக்கிய நெறி. அன்பிற்கு ஆட்படும் தலைவன் தலைவியரின் எண்ணங்களை சொற்களால் வெளிப்படுத்தாமல் நாகரிகமாக மறைத்துக் கொள்வதற்காக அமைத்துக்கொள்ளும் வடிவமாக இதை சொல்கிறாங்க. நாசூக்கா சொல்கிறது. இலக்கியங்களில் காணப்படும் இலக்கிய கரும்பொருள்களின் காட்சி இயற்கை புனைந்துரைகளாக மட்டும் நின்றுவிடாமல் பாடல்களில் இடம்பெறும் மாந்தர்களின் உள்ளத்திலும் உணர்வுகளின் குறிப்பு பொருளாகவும் உள்ளுரை அமையும். இலக்கியங்களில் காணப்படக்கூடிய கருப்பொருள்களோட காட்சி இயற்கை புனைந்துரைகளாக மட்டும் நிற்காமல் பாடல்களில் இடம்பெறும் மாந்தர்களின் உள்ளத்திலும் உணர்வுகளை குறிப்பு பொருளாகவும் உள்ளுரை இருக்கும். ஓவியம் சிற்பம் முதலான நுண்கலைகளும் குறிப்பு பொருள்கள் உண்டு. ஆனால் அவை எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் விளங்கும் என்று கூற முடியாது. கவிதைகளில் உள்ள குறிப்பு பொருள் காலம் கடந்து நிற்கும் ஆற்றல் உடையவை. எனவே கருப்பொருள் கொண்டு விளக்கப்படும் குறிப்பு பொருளாகிய உள்ளுரை ஓமம் தமிழ் இலக்கியத்தின் நேரிய இனிய நாகரிக வழியாக இருக்குது. ஸோ உள்ளுரை அப்படின்னா வினைப்பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும். உள்ளுரை அப்படிங்கிறது வினைப்பயன் ஆகியவற்றின் அடிப்படைகளில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். உள்ளுரை அப்படிங்கிறது வினைப்பயன் போன்ற அடிப்படைகளில் தோன்றும் குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படும். தோழிக்கு சொல்வது போல் தலைவி என்ன சொல்கிறாங்கன்னா மறைந்து நிற்கும் தலைவனுக்கு சொல்வதாக பெருங்குன்றூர் கிழார் பாடிய பாடல் ஒன்று உள்ளுரை ஓமம் அமைந்துள்ளது. மறைந்திருக்கும் தலைவனுக்கு சொல்கிறதாக அமைந்துள்ள பாடல் பெருங்குன்றூர் கிழார் பாடிய பாடல் உள்ளுரை ஓமமாக அமைந்திருது. ஈயல் புற்றத்து ஈரம் புறத்து இருத்து குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்கு தோல் துதிய வள்ளுகீர் கதவலின் பாம்பு மதன் அழியும் பானார் கங்கள் அப்படின்னு அகநானூரில் சொல்கிறாங்க. யார் பெருங்குன்றூர் கிழார் பாடியிருக்காரு. ஈயல் புற்றத்து ஈரம் புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை தூங்கு தோல் துதிய வள்ளுகிர் கதுவலின் பாம்பு மதன் அழியும் பானா கங்குல் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவன் பிறர் அறியாமல் தலைவியை சந்திக்க இரவு நேரத்தில் வருகிறான். அவ்வேளையில் பசியுடன் அவளையும் கரடியொன்று ஈசல்கள் நிறைந்த புற்றில் கைவிட்டு பார்க்கிறது. அந்த ஈசல் புற்றில் சுருண்டு படுத்திருந்த பாம்பினை கரடி அறியவில்லை. கரடியின் நகங்கள் பட்டு பாம்பு வழியால் துடிக்கிறது. இங்கு கரடியின் செயலும் பாம்பின் துன்பமும் காட்டப்படுகின்றன. ஆனால் உள்ளே மறைந்திருக்கும் செய்தி வேறு. இரவு நேரத்தில் காட்டை கடந்து வரும் தலைவன் செயலால் தலைவி அஞ்சி வருந்துவதை இப்பாடல் தெரிவிக்கிறது. கரடி தலைவனுக்கும் பாம்பு தலைவிக்கும் குறியீடுகளாக அமைந்து உள்ளுரை ஓமம் உருவாகிறது. மேலும் இப்பாடலில் உள்ளுரை ஓமத்துடன் இறைச்சி பொருளும் அமைந்துள்ளது. இறைச்சி அப்படிங்கிறது உள்ளுரை போன்ற இறைச்சி என்பதும் அகப்பாடலில் வருகின்ற மற்றொரு உத்தியாகும். இது குறிப்பு பொருளில் தான் வரும். இறைச்சியில் பிறக்கும் பொருளுமா
ருளவே திருத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே. தொல்பொருளில் தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுள்ளவே திருத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே. இருத்தல் என்றால் தங்குதல் என பொருள்படும். உரிப்பொருளோடு நேரிடை தொடர்பில்லாத குறிப்பு பொருளே இறைச்சி பொருளாக. இது வடமொழியினர் குறிப்பிட்ட தொனிக்கு இணையானது. இறைச்சி பொருள் துணிக்கு இணையானது. துணி அகப்பாடலிலும் புறப்பாடலிலும் வரும். ஆனால் இறைச்சி அகப்பாடலில் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து குறுந்தொகையில் வந்தக்கூடிய ஒரு பாடல் நசைப்பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி களைய பெருங்கை வேளம் மின்சினை பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. நசைப்பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிப்பசி களைய பெருங்கை வேளம் மின்சினை பொலிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே. குறுந்தொகையில் சொல்கிறாங்க. பாடலின் 37. அதாவது தலைவன் விரைவில் வருவான் என தோழியை ஆற்றுவிக்கிறாள் தோழி. தலைவன் விரைவில் வருவான் என தோழி தலைவியை ஆற்றுவிக்கிறாள். தலைவன் செல்லும் வழியில் யானை தன் பெண் யானையின் பசியை போக்குவதற்காக மரத்தின் பட்டையை உரித்து அதில் உள்ள ஈரச்சுவையை பருகச் செய்யும். இதுதான் பாடலின் கருத்து. ஆனால் இதில் சொல்லப்படாத குறிப்பு ஒன்றுள்ளது. தலைவன் இந்த அன்பு காட்சியை பார்ப்பான், உடனே திரும்பி தலைவியின் துன்பத்தை தீர்ப்பான் என்பது இதில் உள்ள குறிப்பு பொருளாகும். இக்குறிப்பு பொருளை இறைச்சியாகும். உரிப்பொருளின் புறத்தே நின்று அதன் கருத்தை மேலும் சிறப்பிக்கப்படுகிறது. இறைச்சி தெரிந்து கொள்வோம் அப்படின்னா, கவிஞர் தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்காக தெரிந்த பொருளை உவமையாக பயன்படுத்துவர். வெளிப்படையாக பொருள் கூறினால் உவமை, உவமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் அது உள்ளுரை உவமை. குறிப்பு பொருளுக்குள் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அதற்கு இறைச்சி என்று பெயர். உள்ளுரை உவமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படுகிறது. இறைச்சி பொருளில் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாய் வெளிப்படுகிறது. கவிஞர் தெரியாத பொருளை ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை உவமையாக பயன்படுத்துவாங்க. வெளிப்படையாக பொருள் கூறினால் உவமை, உவமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் உள்ளுரை உவமை. குறிப்பு பொருளுக்குள் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அதற்கு இறைச்சி என்று பெயர். உள்ளுரை உவமம் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படுகிறது. இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாய் வெளிப்படுகிறது. சொல்லாமல் சொல்வதில்தான் கவிதை இன்பம் சிறைக்கிறது. தலைவனின் செயலை கண்டிப்பதற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் வருத்தத்தை வெளிப்படுத்தவும் திருமணத்தை வலியுறுத்தவும் இறைச்சி உத்தி பயன்படுகிறது. தலைவனின் செயலை கண்டிப்பதற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் வருத்தத்தை வெளிப்படுத்தவும் திருமணத்தை வலியுறுத்தவும் இறைச்சி உத்தி பயன்படுகிறது. நீ விளையாடி மகிழும் இடத்தில் இப்புன்னை மரம் உன்னை விட சிறந்தது என்றும் உனக்கு தங்கையாவாள் என்றும் நற்றாய் என்னிடம் கூறினாள். அதனால் இம்மரத்தடியில் உம்முடன் விளையாட நாணுகிறேன். ஏனெனில் தங்கை அருகிருக்க தலைவனுடன் பழகுவது முறையா என்று தலைவி தலைவனிடம் கூறினாள். இது நற்றினில் சொல்கிறாங்க. நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினால் புன்னை அது சிறப்பே அம்ம நாணுதும் நும்மோடு நகையே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நும்மிடம் சிறந்தது நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினால் புண்ணியது சிறப்பே அம்ம நாணுதும் நும்மோட நகையே. நற்றினை 172வது பாடலில் சொல்கிறாங்க. அதாவது இந்த டிராயிங்கில் பார்த்தா தெரியுது. இப்பாடலில் நாம் வேறு இடத்தில் சந்திக்கலாம் என்னும் குறிப்பு பொருளும் தலைவியை தலைவன் விரைவில் மணந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பு பொருளும் அமைந்துள்ளன. இப்பொருள் தான் இறைச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக இயல் 5 பாயற்ற பழகலாம். இயல் 5 பாயற்ற பழகலாம். ஆசிரியப்பா பா செய்யுள் தூக்கு கவி கவிதை பாட்டு ஆகிய சொற்கள் ஒரே பொருளில் வருவன. பா செய்யுள் தூக்கு கவி கவிதை பாட்டு ஆகிய சொற்கள் ஒரே பொருளில் வருவன. எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகியன செய்யுள் உறுப்புகளாகும். செய்யுள் உறுப்புகள் எத்தனை? 6. எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகியன செய்யுள் உறுப்புகளாகும். பாக்களின் வகைகள், அப்பாக்களின் ஓசைகள், பாக்களை ஏற்றுவதற்கான விதிமுறைகள் முதலியவற்றை விளக்குவது யாப்பெரும் களக்காரிகை என்னும் நூலாகும். பாக்களோட வகைகள், அப்பாக்களோட ஓசைகள், அதை ஏற்றுவதற்குரிய விதிமுறைகள் முதலியவற்றை விளக்குவது யாப்பெரும் களக்காரிகை அப்படிங்கிற நூலாகும். இது யாப்பு என்னும் கடலை கடக்குவதும் நூலாக உள்ளது. யாப்புங்கிறது ரொம்ப கடினமான ஒரு கடல். அந்த கடலை கடக்குவதற்கு எளிமையாக யாப்பெரு களக்காரிகை அப்படிங்கிறது பயன்படுகிறது. தமிழ் செய்யுள் வடிவங்கள் பெரும்பாலும் இசையை அடிப்படையாக கொண்டவை. ஓசையே தமிழ் செய்யுளை மெருகேற்றும். இவ்வோசை செய்யுளுக்கு மேலும் அழகு சேர்க்கிறது. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்னும் பாவகைகள் முறையே செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்னும் வடிவம் கொண்டவை. வெண்பாக்குரிய ஓசை செப்பலோசை, ஆசிரியப்பாக்கு அகவலோசை, களிப்பாக்கு துள்ளலோசை, வஞ்சிப்பாக்கு தூங்கலோசை. செய்யுளில் மோனை, எதுகை, இயைபு போன்றவை இசையை பிரிக்கின்றன.
இசை எப்படி பிரிக்கிறாங்கன்னா செய்யுள், மோனை, எதுகை, இயைபு போன்றவை இசையை பிரிக்கின்றன. சீர் அடிப்படையில் அடிகள் வரையறை செய்யப்படுகின்றன. சீர் அடிப்படையில் அடிகள் வரையறை செய்யப்படுகின்றன. குரலடி 2 அடி சீர்களாகவும், சிந்தடி 3 அடி சீர்களாகவும், அளவடி அதாவது நேரடிங்கிறது 4 சீர்களாகவும், நெடிலடி 5 சீர்களாகவும், களி நெடிலடி 6 அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களாகவும் வரும். குரலடி அடியில் வந்து குரலடிங்கிறது 2 சீர்களாகவும், 2 சீர் 2 வார்த்தை இல்லையா, குரலடிங்கிறது 2 சீர்களாகவும், சிந்தடி 3 சீர்களாகவும், அளவடி அதாவது நேரடின்னு சொல்கிறது 4 சீர்களாகவும், நெடிலடி 5 சீர்களாகவும், களிநெடிலடி 6 அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்களாகவும் வரும். பா ஏற்றுவதற்குரிய எளிய வடிவமாக ஆசிரியப்பாவை கூறலாம். அகவல் ஓசை பெற்றதால் ஆசிரியப்பாவை அகவற்பா என்றும் கூறுவர். பெரும்பாலும் ஆசிரியப்பா 2 அசைகளால் அமையும். ஆசிரியப்பாக்களால் ஆன பாடல்களே சங்கத்தமிழில் மிகுதியாக உள்ளன. பா ஏற்றுவதற்குரிய எளிய வடிவமாக ஆசிரியப்பாவை கூறலாம். அகவல் ஓசை பெற்றதால் ஆசிரியப்பாவை அகவற்பா என்றும் கூறுவர். மேலும் ஆசிரியப்பா வந்து 2 அசைகளால் அமையும். ஆசிரியப்பாக்களால் ஆன பாடல்களே சங்ககால தமிழில் மிகுதியாக இருக்குது. ஸோ அமைப்பும் படைப்பும் சொல்கிறப்போ யாப்பில் எழுத்து அசையை அமைக்க உதவும். யாப்பில் வந்து எழுத்து அசையை அமைக்க உதவும். அசை என்பது இசை, அதாவது மாத்திரை, இசை சேர்ந்து வருவதாகும். அசை என்பது இசை சேர்ந்து வருவதாகும், அதாவது மாத்திரை சேர்ந்து வருவதாகும். அசை வந்து நேரசை, நிறையசை 2 வகையாக அமையும். அதாவது நேரசை அப்படின்னா குறில் தனித்து வருதல் கா, குறில் ஒற்றுடன் வருதல் கண், நெடில் தனித்து வருதல் பா, நெடில் ஒற்றுடன் வருதல் பார். நிறையசை இதெல்லாமே நேரசைக்குரியது. குறில் ஒற்று, நெடில் ஒற்று. அப்படி நிறையசை அப்படிங்கிறது இருகுறில் இணைந்து வருதல் அக, இருகுறில் இணைந்து ஒற்றுடன் வருதல் அகம், குறில் நெடில் இணைந்து வருதல் கலா, குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வருதல் கலாம். அப்போ நிறையசை அப்படிங்கிறது இருகுறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று. அடுத்ததாக சீர் ஒன்றின் அசை பிரிப்பில் தனி மெய்யெழுத்து வந்தாலோ 2 மெய்யெழுத்துக்கள் இணைந்து வந்தாலோ அசையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சீரில் வந்து ஒரு வார்த்தையில் வந்து அசை பிரிப்பில் தனி மெய்யெழுத்து வந்துச்சுனாவோ 2 மெய்யெழுத்துக்கள் இணைந்து வந்தாலோ அசையாக கணக்கில் கொள்ளக்கூடாது. ஆள் நேரசை, ஆள்கிறது நேரசை, 2 மாத்திரை அளவே கொள்ள வேண்டும். இல் வந்து அழகு பெறாது. நெடிலுக்கு 2 மாத்திரை இல்லையா, அப்போ 2 மாத்திரை தான், இல்லுக்கு வந்து அழகு பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இகழ்ச்சி அப்படிங்கிறது நிறையசை, 2 மாத்திரை அளவே கொள்ள வேண்டும். இச்சி அழகு பெறாது. சீரும் தலையும் அசைகள் சேர்ந்து அமைந்தால் சீர் பிறக்கும். அசைகள் சேர்ந்து அமைந்தால் சீர் பிறக்கும். ஆசிரியப்பாவுக்கு உரிய சீர் வந்து இயற்சீர் ஆகும். இதனை ஆசிரிய உரிச்சீர் என்றும் கூறுவர். அசைகள் சேர்ந்து அமைந்தால் சீர் பிறக்கும். ஆசிரியப்பாவுக்குரிய சீர் வந்து இயற்சீர். இதனை ஆசிரிய உரிச்சீர் என்றும் கூறுவர். தேமா புளிமா ஆகிய 2ம் நேரீற்று ஈரசை சீர்களாகவும், கருவிலம் கூவிலம் ஆகிய 2ம் நிறையீற்று ஈரசை சீர்களாகவும் வரும். தேமா புளிமா அப்படிங்கிறது வந்து நேரீற்று ஈரசை சீர்களாக இருக்கும், அதாவது நேர் வரும்னு வச்சுக்கோங்க. நேர் தேமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கருவிலம் கூவிலம்ங்கிறது ஈரசை நிறையீற்று நிறை வந்து ஈரா வரும். நிறை கருவிலம் நிறை, அப்போ நிறை தானே 2வது வருது, அப்போ நிறையீற்று சீர்களாகவும் வரும். எனவே ஆசிரிய உரிச்சீர் 4 வகைப்படும். வெண்பாவிற்குரிய தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் ஆகிய நேரீற்று மூவசை சீர்களால் அமைந்த காய்ச்சீராகும். இப்போ தேமா புளிமா கருவிலம் கூவிலத்தோட இன்னொரு நேர் சேர்ந்துச்சுன்னா காயாக மாறும், நிறை சேர்ந்துச்சுன்னா கனியாக மாறும், அவ்வளோதான். ஸோ நேர் தேமா, நிறை புளிமா இது 2ம் மாச்சீர். நிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் இது 2ம் விளச்சீர். அப்போது மாச்சீரும் விளச்சீரும் சேர்ந்தால் இயற்சீர். அப்போது எரிசீர் என்ன, தேமா புளிமா கருவிலம் கூவிலம் அப்படி 2 அசை வந்துச்சுன்னா அது இயற்சீர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் மாச்சீர் விளச்சீர் இருக்குது. அதில் மாச்சீருக்குள்ளே தான் தேமா புளிமா இருக்குது, விளச்சீருக்குள்ளே தான் கருவிலம் கூவிலம் இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது தேமா புளிமா கருவிலம் கூவிலுக்கு அப்புறம் நேர் வந்துச்சுன்னா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய், அதாவது காய்ச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். நேர் தேமா, நேர் வந்துச்சுன்னா தேமாங்காய், நேர் புளிமா, நேர் வந்துச்சுன்னா புளிமாங்காய், நிறை கருவிலம், நேர் வந்துச்சுன்னா கருவிலங்காய், நிறை கருவிலம் கூவிலம், நேர் வந்துச்சுன்னா கூவிலங்காய். ஆசிரியர் தலைங்கிறது மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேருன்று ஆசிரியர் தலை. நல்லோர் சொல்லோ, நல்லார் நல் கூட்டல் லார் அப்படிங்கிறது சொல்லோ அப்படிங்கிறது சொல் கூட்டல் லோ. அப்போ நல்லாரை பிரித்தோம்னா நல் கூட்டல் லார் அப்படிங்கிறது தேமா, நேர் வருது இல்லையா, அப்போ தேமா. சொல்லோ அப்படிங்கிறத பிரித்தோம்னா நேர் வருது இல்லையா, அது தேமா தான். இப்போது முதல் வார்த்தையில் நல்லாரோடைய சீர் வந்து என்னது தேமான்னு வந்திருக்கா, அப்போது அடுத்த வார்த்தை சொல், அப்போ முதல்ல என்ன இருக்குது நேர் தான் வந்திருக்கு, அப்போ தேமாவுக்கு அப்புறம் நேர் வருது. அதாவது மாமுன் நேர், தேமாவுக்கு முன்னாடி நேர் வந்துச்சுன்னா
மாமுன் நேர் எத்தாப்படி மாக்கு அடுத்தது நேர் வந்துச்சுன்னா அது நேருன்ற ஆசிரியத்தலை. விளத்துக்கு முன் நிறை விளம் முன் நிறை ஒன்றி வந்தால் நிறை ஒன்று ஆசிரியத்தலை. கருவினில் திருமுகம், அப்போ கருவினில் அப்படிங்கிறது கருவிலம், நிறை நிறை கருவிலம். அடுத்து திருமுகம் அப்படிங்கிறது நிறை நிறை, அதுவும் கருவிலம் தான். இப்போது கருவிலத்துக்கு அடுத்தது திருமுகம், கருவினில் திருமுகம் தானே. கருவிலத்துக்கு கருவினில்னா கருவிலம், அப்போது திருங்கிறது நிறை, கருவிலம் நிறை, அப்போது நிறை வந்திருக்கு. நிறை விளம் முன் நிறை ஒன்றி வந்தால் அது நிறை ஒன்று ஆசிரியத்தலை. இவ்வாறு ஆசிரியப்பாவானது இயற்சீரும் ஆசிரியத்தலையும் பெற்று வரும். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அப்படின்னா அகவலோசை கொண்டது, எல்லா அடிகளும் 4 சீரை பெற்று வரும். அதாவது அளவடி நேரடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பெற்று வரும். இயற்சீர் மிகுந்தும் பிறசீர் கலந்தும் வரும். ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம்னா அகவலோசை கொண்டது, எல்லா அடிகளும் 4 சீர்களை அதாவது அளவடி பெற்று வரும். இயற்சீர் மிகுந்தும் பிறசீர் கலந்தும் வரும். ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலைகள் கலந்து வரும். ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலைகள் கலந்து வரும். நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர், நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் கூவிலங்கனி கருவிலங்கனி வராமல் அமையும். நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் கூவிலங்கனி கருவிலங்கனி வராமல் அமையும். இறுதி அடியின் இறுதி எழுத்து பிற எழுத்துக்களால் முடியும் என்றாலும் ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. இறுதி அடியின் இறுதி எழுத்து பிற எழுத்துக்கள் அமையும் என்றாலும் ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. ஏகாரத்துடன் ஓ இ ஆய் என் ஐ ஆகிய ஈறுகளாலும் முடிக்க முடியும். ஓ இ ஆய் என் ஐ ஆகிய ஈறுகளாலும் முடியும். 3 எல்லையாக அமையும். 3 எல்லையாக அமையும். பேரெல்லை பாடுவோன் இனத்திற்கேற்ப அதாவது கற்பனைக்கேற்ப அமையும். 3 அடி சிற்றெல்லையாக அமையும். 3 அடி சிற்றெல்லையாக அமையும். பேரெல்லை பாடுவோன் இனத்திற்கேற்ப 3 அடி சிற்றெல்லையாக இருக்கும். ஸோ ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம் அகவலோசை இருக்கும், எல்லா அடிகளும் 4 சீர் இருக்கும், இயற்சீர் மிகுந்து பிற சீர் கலந்தும் வரும், ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலைகள் கலந்தும் வரும், நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சி கூவிலங்கனி கருவிலங்கனி வராமல் அமையும். இறுதி அடியின் இறுதி எழுத்து பிற எழுத்துக்களால் முடியும் என்றாலும் ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. ஏகாரத்துடன் ஓ இ ஆய் என் ஐ ஆகிய இருகளால் முடியும். 3 அடி சிற்றலையாக அமையும். பேரலை பாடுவோன் இனத்திற்கு ஏற்ப கற்பனைக்கேற்ப அமையும். ஆசிரியப்பாவின் வகை அப்படின்னா கடை அயற்பதம். கடை அயற்பதம் அப்படின்னா இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பாவாகும். மற்ற அடிகள் 4 சீர்களை பெற்று வரும். நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா இறுதி அடிக்கு முந்தைய அடி கடை அயற்பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பாகும். மற்ற அடிகள் 4 சீர்களை பெற்று வரும். இடைப்பலக்குன்றின் இணைக்குரல் அப்படின்னா முதலடி இறுதி அடியும் 4 சீர்களை பெற்று இடையடிகள் இணையாய் 2 சீர்களாய் குரலடி 3 சீர்களாகவும் சிந்தடியாகவும் வருவது இணைக்குரல் ஆசிரியப்பாகும். அதாவது முதலடியும் இறுதியடியும் 4 சீர்களை பெற்று இணையடிகள் இணையாய் 2 சீர்களாக வந்துச்சுன்னா அது குரலடி, 3 சீர்களாக வந்தால் சிந்தடியாக வருவது இணைக்குரல் ஆசிரியப்பாவாகும். எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமானின் நிலைமண்டில் ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் நிலைமண்டில் ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று வருவது நிலைமண்டில் ஆசிரியப்பாவாகும். எல்லா அடிகளும் 4 சீர் பெற்று வருவது நிலைமண்டில் ஆசிரியப்பாவாகும். எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் நிலைமண்டில் ஆசிரியப்பான்னு சொல்றாங்க. அதாவது எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்றுவது நிலைமண்டில் ஆசிரியப்பா. ஏ என்ற எழுத்தாலும் என் என்ற அசை சொல்லாலும் முடியும். ஏ என்ற எழுத்தாலும் என் அப்படிங்கிற அசை சொல்லாலும் முடியும். அசைச்சொல் யாப்புக்காக ஆகப்படும் பொருளில்லாத சொல். அசைச்சொல் அப்படிங்கிறது யாப்புக்காக ஆகப்படும் பொருளில்லாத சொல். அடுத்ததாக நடு ஆதி அந்தத்து அடைதரு பாதத்து அகவல் அடிமறி மண்டலமே. நடு ஆதி அந்தத்து அடைதரு பாதத்து அகவல் அடிமறி மண்டலமே அப்படின்னா பாடலில் உள்ள அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது அமைவது அடிமறி மண்டில ஆசிரியப்பாவாகும். ஆசிரியர் தாளிசை, ஆசிரியத்துறை, ஆசிரிய விருத்தம் என்பன ஆசிரியப்பாவின் இனங்களாகும். ஆசிரியர் தாளிசை, ஆசிரியத்துறை, ஆசிரிய விருத்தம் என்பன ஆசிரியப்பாவின் இனங்களாகும். ஆசிரியப்பாவில் அமைந்த பாடலோட விளக்கம் எப்படி பார்க்குறோம்னா, தமிழ் கவிஞர் பலர் ஆசிரியப்பாவால் எழுதியுள்ள பாடல்கள் ஆசிரியப்பாவின் இலக்கணங்களை மூலம் பயிற்சி பெறலாம். பாரதியாரோட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, இன்னெருமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை தெய்துக தீதெல்லாம் நலிக. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தெய்துக தீதெல்லாம் நலிக. பாரதியின் இப்பாடல் ஒவ்வொரு அடியும் 4 சீர்களில் அமைந்த இடையில் காய்ச்சீராகிய மூவசை சீர் பெற்று வந்த ஆசிரியப்பாவாகும். அதாவது பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும் நேர் நிறை, அடுத்து நேர் நிறை, எல்லாமே நேர்நிறைகளாக வந்திருக்கும். ஒரு இடத்துல மட்டும் நேர் தேமாங்காய் அதாவது மாச்சீர் வந்திருக்கும்.
மாச்சீர் என்று கூறினால் முதலில் அது ஈரசைச்சீர் என்றும், பிறகு நேரசை ஈற்றிலே உடைய ஈரசைச்சீர் என்றும், காய்ச்சீர் என்று கூறினால் முதலில் மூவசைச்சீர் என்றும், பிறகு நேரசை ஈற்றிலே உடைய மூவசைச்சீர் என்றும் நினைவு கொள்ள வேண்டும். மாச்சீர் அப்படின்னு சொன்னாவே முதலில் அது ஈரசைச்சீர் தான். மாச்சீர்னாவே என்ன பண்ணும், முதல்ல அது ஈரசைச்சீர் தான். பிறகு நேரசை ஈற்றிலே உடைய ஈரசைச்சீர். மாச்சீர்னு சொன்னால் தேமா இல்லையா, அப்போ 2 ஈரசைச்சீர் தான். அப்புறம் என்னன்னோ நேரசை தான், நேர் தான் தேமா, அப்போ நேரசை ஈற்றிலே உடைய ஈரசைச்சீர்னு சொல்லணும். அப்போ காய்ச்சீர் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து மூவசைச்சீர்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிறகு நேரசை ஈற்றிலே உடைய மூவசை, அதாவது 3ஆவதாக ஒரு நேர் இருந்துச்சுன்னா அது காய்ச்சீர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாடலின் அசைக்குரிய வாய்ப்பாடு இவங்க எல்லாமே கொடுத்துருங்க. 2 தேமாங்காய் வருதோ, அதாவது இயற்சீரும், இயற்சீர்னா என்னது, ஈரசைச்சீர் தானே. தேமா விளச்சீர், மாச்சீர், விளச்சீர் அந்த மாதிரி வருது. ஈரசைச்சீர், காய்ச்சீரும் மூவசைச்சீரும் பயின்று வந்துள்ளன. ஸோ வாய்ப்பாற்று தலை, அதாவது நேரென்று ஆசிய தலை, நிறென்று ஆசிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை ஆகிய தலைகள் இடம்பெற்றுள்ளன. இவ்வாறு 2 அசைகள் உடைய எளிய சொற்களை கொண்டு ஆசிரியப்பா தலைகளோடு பாடல் எழுதி பழகணும்னு சொல்கிறாங்க. ஆசிரிய விருத்தம் அப்படின்னா ஆசிரிய விருத்தத்தால் அமைந்த பாடல்களை இன்றும் பெருவழக்கில் உள்ளன. இவ்வகையான பாடல்கள் எளிதாக கையாளலாம். ஆசிரியப்பாவின் இனங்களுள் ஒன்றே விருத்தம். 6 சீர்களால் அமைந்த பாடல்களை அறுசீர் கடிநெடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும், 7 சீர்களால் அமைந்த பாடலை எழுசீர் கடிநெடிலடி விருத்தம் என்றும், 8 சீர்களால் அமைந்த பாடல்களை எண்சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம் என்றும் பாவகைகளை குறிப்பிடுவர். 6 அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை சீர்கள் வந்தாலும் அந்த அடி களிநெடிலடி ஆகும். அறுசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அமையும் முறை அப்படின்னா, அறுசீர் களிநெடிலடிகள் 4 கொண்டதாக அமைந்து 4 அடியும் அளவுத்து வர வேண்டும். 4 அறுசீர் களிநெடிகள் 4 கொண்டதாக அமைந்து 4 அடியும் அளவுத்து வர வேண்டும். முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் மோனை அமைத்தும், முதற் சீரிலும் 5ஆம் சீரிலும் மோனை அமைத்தும் அறுசீர் களிநெடி ஆசிரிய விருத்தம் எழுதலாம். முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் மோனை அமைத்தும், முதற் சீரிலும் 5ஆம் சீரிலும் மோனை அமைத்தும் அறுசீர் கடிநெடிலடி ஆசிரிய விருத்தம் எழுதலாம். அடுத்தது யாப்பில்லா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கிக் கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாமும் வாழும் மூப்பில்லா தமிழே உன்னை முதல் வணங்குகின்றேன். இப்பாடல் அடிதோறும் 6 சீர்கள் பெற்று முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் மோனை அமைந்து நயம் சிறக்க காணலாம்னு சொல்கிறாங்க. யாப்பிலா பாடவேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பில்லா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாமும் வாழும் மூப்பில்லா தமிழே உன்னை முதலாக வணங்குகின்றேன். இது வந்து 6 சீர்கள் பெற்று முதற் சீரிலும் 4ஆம் சீரிலும் மோனை அமைந்து நயம் சிறக்காணலாம். சீர் அமைத்து வைத்து அறுசீர் கடிநெடி ஆசிரிய விருத்தங்கள் பல்வேறு வகையாக எழுதப்படுகின்றன. சீர் அமைப்பை வச்சுக்கிட்டு அறுசீர் கடிநெடி பல்வேறு வகையாக எழுதப்படுகின்றன. ஓர் அடியுள் அரை அடிக்கு ஒரு விளச்சீரும் இரு மாச்சீரும் வருவன. ஓர் அடியுள் அரை அடிக்கு ஒரு விளச்சீரும் இரு மாச்சீரும் வருவன. ஓர் அடியுள் அரை அடிக்கு இரு மாச்சீரும் ஒரு காய்ச்சீரும் வருவன. ஓர் அடியுள் 4 காய்ச்சீரும் இரு மாச்சீரும் வருவன. ஸோ இதோட இந்த லெசன் அவ்வளோதான். அடுத்ததாக இயல் 6 வந்து கலைச்சொல்லாக்கம் அப்படிங்கிற இலக்கண பகுதி பார்த்தலாம். ஸோ பள்ளியின் வந்து இணைய இதழுக்காக அகராதியியல் செலியன் அவர் வந்து மாணவர்கள் முத்து தமிழுக்காக ஒரு நேர்காணல் சொல்கிறாங்க. ஸோ 2 பேர் பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ செல்ஃபோன் என்னும் ஆங்கில சொல்லிற்கு வந்து கைபேசி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சு வழக்கில் ஆங்கில சொற்கள் வந்து அதிகமாக நம்ம மக்களால் பேசப்பட்டிருக்கு. ஸோ அதற்குரிய தமிழ் சொல் பயன்படுத்தும் வழக்கம் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து செல்ஃபோன் அப்படிங்கிற ஆங்கில சொற்கு கைபேசி, செல்லிடப்பேசி, அலைபேசி போன்ற சொற்கள் வந்து பயன்பாட்டில் இருக்குது. செல்ஃபோன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம செல்ஃபோன் சொல்கிறதில்ல, சில இடத்துல கைபேசி, செல்லிடப்பேசி, அலைபேசி அப்படின்னு நம்ம பயன்பாட்டில் இருக்குது. ஸோ இவ்வாறான சொற்களை உருவாக்கி கொள்ளும் முறைமைக்கு தான் சொல்லாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அறிவியலுக்கு ஏற்புடைய பல கலைச்சொற்கள் வழக்கில் பயன்படுத்தப்பட்டு சில கலைச்சொலுக்கு பொருத்தமில்லாமல் உள்ளன. காலத்திற்கு ஏற்ப வளரும் சில துறைகளில் கலைச்சொற்களின் தேவை மிகுதியாக உள்ளது. எனவே நாம் கலைச்சொற்கள் உருவாக்கும் பணியில் நம்ம முழுமையாக ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கலைச்சொல்னா என்ன அப்படின்னா, ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை கலைச்சொற்களாகும். ஒரு மொழி தன் வேர் சொற்களை கொண்டு புதிய கலைச்சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இவ்வாறு உருவாக்கி கொள்ளும் போது மொழி தன்னை புதுப்பித்து கொண்டு புதிய செழிப்பினை பெற்று மேலும் வளர்ச்சியை பெறும். எடுத்துக்காட்டாக வெப்சைட், பிளாக் போன்றவை தகவல் தொழில்நுட்பத்தின் புதிய கண்டுபிடிப்பு. இவற்றுக்கு இணையான தமிழ் கலைச்சொற்களாக இணையம், வலைப்பூ, வெப்சைட்னா இணையம், பிளாக்னா வலைப்பூ போன்றவை தமிழ்
தகவல் தொழில்நுட்ப கலைச்சொற்களாகும். ஸோ கலைச்சொற்களை மேலும் வந்து காரணப்பெயர்களாக இருக்கும். கலைச்சொற்களை வந்து காரணப்பெயராக இருக்கும். ஸோ அகராதியில் வந்து கலைச்சொற்கள் குறித்து ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் கூறுவது தான் அகராதியின் நோக்கம். ஆனால் கலைச்சொல்லாக்கம் அப்படிங்கிறது பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான விடத்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருது. ஸோ தெரியாத ஒரு பொருளுக்கு பொருள் தருவது தான் அகராதி. ஆனால் கலைச்சொல்லாக்கம் அப்படிங்கிறது பொருள் தெரிந்த பிறமொழி சொற்கள். பிறமொழி சொல்ல வெப்சைட் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அது தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை எல்லாம் இணைச்சி அடையாளம் காட்டி தேவையான விடத்து புதிய சொற்களை உருவாக்கியும் தருவதாகும். ஸோ கலைச்சொல் வந்து எங்கெங்கே துறையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேளாண்மை, மருத்துவம், பொறியியல், தகவல் தொடர்பியல் போன்ற சார்ந்த கலைச்சொற்கள் வந்து இன்று அறிவியல் சூழலுக்கேற்ப பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவமனை அப்படின்னா கிளினிக், மருத்துவமனைனா கிளினிக் அப்படின்னு சொல்கிறோம். குருதிப்பிரிவு பிளட் குரூப்பு, மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட், ஊடுகதிர் எக்ஸ்ரே, குடற்காய்ச்சல் டைஃபாய்டு, களிம்பு ஆயின்மெண்ட் முதலிய வந்து மருத்துவ கலைச்சொற்கள். ஸோ அடுத்தது கல்வி சார்ந்த சொற்கள்னால் எழுதுசுவடி நோட்புக்கு, விடைச்சுவடி ஆன்சர் புக்கு, பொது குறிப்புச்சுவடி ரஃப் நோட்புக்கு, விளக்கச்சுவடி ப்ராஸ்பெக்டஸ் போன்றவை கல்வி சார்ந்த கலைச்சொற்களாக இருக்குது. ஸோ இவ்வாறு வந்து துறை சார்ந்த கலைச்சொற்கள் லட்சக்கணக்கில் தமிழில் இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் உள்ள புதிய கலைச்சொற்களை தொகுத்து அகரவரிசைப்படுத்தி கலைச்சொல் அகராதிகளை வந்து அப்பப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து லட்சக்கணக்கான கலைச்சொல் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேர்வில் எங்கேருந்து எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. கலைச்சொல்லாக்க பணியும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கலைச்சொல்லாக்க பணியில் தொடங்கும் முன்னாடி சில விதிகளை வந்து நம்ம கருத்தில் வச்சுக்கணும். ஆக்கப்பெயர் சொல் தமிழ் சொல்லாக இருக்க வேண்டும். ஆக்கப்பெரும் சொல் வந்து தமிழ் சொல்லாக இருக்கணும். பொருள் பொருத்தமுடையதாக அதே நேரத்தில் செயலை குறிப்பதாகவும் அமைத்தல் வேண்டும். பொருள் பொருத்தமுடையதாகவும் அதே நேரத்தில் வந்து செயலை குறிப்பதாகவும் அமைத்தல் வேண்டும். வடிவில் சிறியதாக எளிமையாக இருக்க வேண்டும். ஓசை நயமுடையதாக இருக்க வேண்டும். தமிழருக்கான மரபுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நல்லவை அல்லாதவற்றை குறிக்கக்கூடாது. ஆக்கப்பெரும் சொல் தமிழ் சொல்லாக இருக்கணும். பொருள் பொருத்தமுடையதாக இருக்கணும். அதே நேரத்தில் செயலை குறிப்பதாக அமைதல் வேண்டும். வடிவில் சிறியதாக எளிமையாக இருக்க வேண்டும். ஓசை நயமுடையதாக இருக்க வேண்டும். தமிழருக்கான மரபுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நல்லவனை அல்லாதவற்றை குறிக்கக்கூடாது. ஸோ கலைச்சொல் உருவாக்கத்தில் மாணவர்கள் எப்படி பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நாள்தோறும் வந்து புதிய கண்டுபிடிப்பை உருவாக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதற்கான கலைச்சொல் ஆக்கங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ பெரும்பாலும் வந்து ஏற்ற அளவு தான் இருக்குது. அக்கலைச்சொற்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதாவது இமெயில், ஸ்மார்ட் ஃபோன், Windows 10, 8G என்ற ஆங்கில சொற்களுக்கு இணையாக இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல், ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி, விண்டோஸ் அப்படின்னா பலகணி, 10, 8ஆம் தலைமுறை போன்ற 8Gனா 8ஆம் தலைமுறை போன்ற கலைச்சொற்கள் தமிழில் உள்ளன. இதிலும் வந்து இதழ்களும் ஊடகங்களும் வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புதிய கண்டுபிடிப்புக்கான கலைச்சொற்கள் எப்படி பெறலாம் சொல்கிறப்போ மின் இதழ்கள் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இணையதளம், மின் இதழ்கள் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இணையதளம் போன்றவற்றிலிருந்து பெற முடியும். தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு கலைச்சொல் வெளியிட்டு வருகிறது. பள்ளியில் செயல்படும் கையெழுத்து இதழியலில் கலைச்சொல்களுக்கென தனியிடம் ஒதுக்கி மாணவர்களுக்கு கலைச்சொல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஸோ அன்றாடம் ஆங்கில சொல்லுக்கு என்னென்ன தமிழ் கலைச்சொல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா திறன்பேசி, டச் ஸ்க்ரீன் தொடுதிரை, பக்னா பிழை, கெசட் அப்படின்னா அரசிதழ், டிஸ்பேட்ச் அப்படின்னா அனுப்புகை, சப்சிடி அப்படின்னா நல்கை, செயிலிங் அப்படின்னா உச்சவரம்பு, சர்க்குலர்னா சுற்றறிக்கை, சப்ஜூனியர்னா மிக இளையோர், சூப்பர் சீனியர் மீ மூத்தோர், கேரம் நாளாங்குழி ஆட்டம், சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி, கஸ்டமர் வாடிக்கையாளர், கன்சியூமர் நுகர்வோர், அக்கௌண்ட் பற்று வரவு கணக்கு, ரெஃப்ரினா நடுவர். ஸோ முதல்ல கலைச்சொல் வந்து இன்றியமையாத தேவை என்ன இருக்குது அப்படின்னா, உலகின் தொன்மையான மொழிகளுள் இன்றும் நிலைத்து நிற்கின்ற மொழி வந்து தமிழ் மொழி. காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழியே வாழும். மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்ப, அறிவியல் ஆகியவற்றை தமிழ் வழியில் பயில கலைச்சொல்லாக்கம் இன்றியமையாததாக உள்ளது. தாய்மொழி வழியாக சிந்தனை மட்டுமே புதிதான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். உலகின் எந்த மொழியில் எவ்வகையான கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தாலும் உடனுக்குடன் ஜப்பானியர்கள் தங்கள் மொழியில் புதிய சொல்லை கொண்டு உருவாக்கி விடுவர். தாய்மொழி வழியில் ஜப்பானியர் அறிவியல் தொழில்நுட்ப பாடங்களை கற்பதால் அங்கே நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்கின்றன. கலைச்சொல்லாக்கம் இல்லையென்றால் அவற்றை நாம் ஒளிபெயர்ப்பு சொல்லாகவே நாம் பயன்படுத்த முடியும். எனவே கலைச்சொற்களை நடைமுறை பயன்பாட்டு கொண்டு வருவது இன்றியமையாதது. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தது அறிவியல் கலைச்சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் குறித்து
அறிவியல் அறிஞர் வா.செ. குழந்தைசாமி பின்வருமாறு குறிப்பிடுகிறார். அதாவது பழந்தமிழ் சொல்லை பயன்படுத்துதல், பழந்தமிழ் இலக்கிய சொல்லை பயன்படுத்துதல் எப்படின்னா, பைலட்னா வளவன் அப்படிங்கிறது பழந்தமிழ் இலக்கிய சொல். பேச்சு சொல்லை எப்படி பயன்படுத்துதல்னா, அம்மை அப்படின்னா மீசலிஸ்னா அம்மை பேச்சு சொல்லு. பிறமொழி சொல்லினை கடன் பெறுதல்னா டெசிமல்னா தசம முறை. பிறமொழி சொல்லை கடன் பெறுதல் தசம முறை. புதுச்சொல்லை படைத்தல்னா மாலிக்குள்ளம்னா மூலக்கூறு. உலக வழக்க சொல்லை ஏற்றுக்கொள்ளுதுன்னா எக்ஸ்ரே. பிறமொழி சொற்களை மொழிபெயர்த்தல் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ். பிறமொழி துறை சொற்களை மொழிபெயர்த்தா ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை. ஒளிபெயர்த்து பயன்படுத்தும் சொற்கள் ஓம் மீட்டர். உலக அளவிலான சூத்திரங்கள் சமேசான் ரூட் ஆஃப் ஏ πr² H2O கால்சியம் அந்த மாதிரி CA. தமிழ் கலைச்சொற்களை உருவாக்கப்படும் பழந்தமிழ் சொற்களையும் பேச்சு வழக்கு சொற்களையும் புதிய சொற்களையும் இயன்றவை பயன்படுத்த வேண்டும். அன்றாடம் உரையாடலில் நாம் தமிழ் சொற்களை பயன்படுத்தும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கலைச்சொல்லாக்க பணியில் ஈடுபடுவோர் பிறமொழி சொற்களை அப்படியே கையாள்வதையோ ஒளிபெயர்ப்பு சொற்களை மாற்றுவதையோ கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும். நாம் கலைச்சொல்லாக்க பணியில் ஈடுபடும் பொழுது தமிழில் எண்ணற்ற புதிய சொற்களை உருவாக்குவதோடு படைப்புகளையும் சார்ந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதில் தெரிந்து கொள்ளுங்கிற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லை மொழிபெயர்க்கும் பொழுது அது புதிய சொல்லை உருவாக்கும் பொழுது அச்சொல் அதே போன்று வேறு சொற்களை உருவாக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக லைப்ரரி என்னும் ஆங்கில சொல்லுக்கு நூலகம், நூல் நிலையம் ஆகிய சொற்கள் கையாளப்படுகின்றன. இச்சொற்களில் நூலகம் என்னும் சொல்லே மேலும் பல சொற்களை உருவாக்கும் ஆக்கத்திறன் கொண்டது. லைப்ரரினா நூலகம், லைப்ரரியன் நூலகர், லைப்ரரி சயின்ஸ் நூலக இயல். இன்றைய நிலையில் பலரும் கலைச்சொற்களை உருவாக்கிய வண்ணம் உள்ளனர். கற்றறிந்தோர், கற்றறியாதோர், கைவினைஞர்கள், பயிற்றுனர், மாணவர்கள், மகளிர், குழந்தைகள் என பலரும் கலைச்சொற்களை தாமாகவே உருவாக்குகின்றனர். அறிவியல் கலைச்சொற்களை உருவாக்கும் பொழுது பல்வேறு சொற்களை ஆள்கின்றனர். எடுத்துக்காட்டாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எதிர் உயிர் பொருள், நுண்ணுயிர் கொல்லிகள், உயிர் நச்சுகள், கேடுயிர் கொல்லிகள், நச்சுயிர் கொல்லிகள் என பல கலைச்சொற்களை பயன்படுத்தி வருகின்றன. இக்கலைச்சொற்கள் தமிழில் சொல்லாக்க வளர்ச்சியினை வெளிப்படுத்துவதாக உள்ளன. ஆனால் கலைச்சொற்களை கற்பதிலும் அவற்றை புரிந்து கொள்வதும் துறை சார்ந்த நிலை குழப்பம் ஏற்படவே வாய்ப்புள்ளது. இவற்றை தவிர்க்க அச்சொற்களை தரப்படுத்தி பயன்படுத்த வேண்டும். இதற்கென குழு ஒன்றை உருவாக்கலாம். ஸோ தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை என்னும் தலைப்பில் எழுதிய கட்டுரை எழுதத் தொடங்கிய பாரதி மெம்பர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லொன்றை உருவாக்க முனைந்தார். மெம்பர் என்பது சரியான தமிழ் சொல் எனக்கு அகப்படவில்லை. இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவையவி சரியான வார்த்தை இல்லை. அங்கத்தான் கட்டி வராது. சபிகன் சரியான பதம்தான், ஆனால் பொதுஜனங்களுக்கு தெரியாது. யாரேனும் பண்டிதர்கள் நல்ல பதங்கள் கண்டுபிடித்து கொடுத்தால் புண்ணியம் உண்டு. அரை மணி நேரம் யோசிப்பார் உருப்பாளி. ஏதெல்லாம் நினைத்தேன், ஒன்றும் மனதிற்கு பொருந்தவில்லை. என்ன செய்வேன்? கடைசியாக மெம்பர் என்று எழுதிவிட்டேன். இன்னும் 6 அமர யோசித்து சரியான பதங்கள் கண்டுபிடித்து மற்றொரு முறை சொல்கிறேன் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிறுத்தற் குறியீடுகள் ரொம்ப முக்கியமானது. மொழியை கற்கும் ஒருவர் படித்தல், எழுதுதல், கேட்டல், பேசுதல் பல்வேறு திறன்களை உள்ளடக்கியவராக விளங்க வேண்டும். குறிப்பாக படித்தல் என்னும் திறனானது வடிவத்தை காணுதல், முறையாக ஒலித்தல், பொருள் உணர்தல் ஆகிய 3 செயல்களை உள்ளடக்கியதாகும். படித்தல் என்னும் திறனானது வடிவத்தை காணுதல், முறையாக ஒலித்தல், பொருள் உணர்தல் ஆகிய 3 செயல்களை உள்ளடக்கியதாகும். இவற்றுள் எந்த செயலில் குறைவு ஏற்பட்டாலும் படித்தல் முழுமையடையாது. ஒரு தொடரையோ பத்தியையோ கட்டுரையாக படிக்கும் பொழுது பொருள் உணர்வுக்கு ஏற்ப நிறுத்தி படிக்க வேண்டிய இடத்தில் நிறுத்தியும், சேர்த்து படிக்க வேண்டிய இடத்தில் சேர்த்தும், வியப்பு, அச்சம், வினா முதலிய உணர்வுகள் வெளிப்படுத்தியும் இடங்களில் அவற்றை வெளிப்படுத்தியும் படிக்க வேண்டியது படிப்பவர் தம் கடமையாகும். பேருந்து, தொடர்வண்டி, வானூர்தி போன்றவை நிற்கும் இடத்திற்கு நிறுத்தம் என்பது பெயர். அவற்றைப் போலவே மக்கள் உணர்வின் இயக்கமாக விளங்கும் மொழியின் இயக்கத்திற்கும் நிறுத்தம் உண்டு. வண்டியின் சாலை விதிகளுக்கு ஏற்ப இயங்கவும், நிறுத்தவும், விலகவும், ஒதுங்காமல் பின்வரவும் என குறியீடுகள், விளக்குகள், ஒலிகள் உள்ளவை போலவே சொற்றொடர் நிறுத்தங்களுக்கும் குறிகள் என்னும் அடையாளங்கள் உண்டு. அவற்றிற்கு நிறுத்தற் குறிகள் என்று பெயர். மறைமலையடிகள் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார். மறைமலையடிகளார் எழுதிய நூல்களை அறிந்திராத ஒருவர் நிறுத்தற் குறியில் இடம்பெறாத இத்தொடரை படிக்கும் பொழுது மரணத்திற்கு பின் அவர் எப்படி நூல் எழுத முடியும் என வினவுவார். ஆனால் மறைமலையடிகள் என்னும் பெயருக்கு பின்னாடி காற்புள்ளியும் மரணத்திற்கு பின்னர் மனிதர் நிலை என்பவற்றின் முன்னும் மேற்கோள் குறியும் இட்டு மறைமலையடிகள் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் என்று எழுதும் பொழுது பொருள் தெளிவாகிவிடும் அல்லவா? எனவே நிறுத்தற்குறிகள் ஒரு தொடரின் உள்ள பொருள் வேறுபாட்டை உணர்த்துவதற்கு அடிப்படையாக விளங்குகின்றன. நிறுத்தற்குறிகளை பயன்படுத்தி படிக்க முயலும் தெளிவாக பொருள் உணர்ந்து படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் பயன்பெறுவர். நிறுத்தற்குறிகளை இடாமல் எழுதுவதோ இடமாற்றி குறியீடுகளை இடுவதோ தொடரின் பொருளை மாற்றிவிடும். சில வேளைகளில் முற்றிலும் பிழையாக பொருளை தந்துவிடும். எனவே நிறுத்தற்குறி மொழியை தெளிவாகவும் படிக்கவும் எழுதவும் துணை நிற்கின்றன. இனி நிறுத்தற்குறியீடுகள் சிலவற்றை நம்ம படிக்கலாம் சொல்றாங்க. கார்புள்ளினா கமா. பொருள்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள், எச்ச சொற்றொடர்கள், எடுத்துக்காட்டுகள், இணைப்புச் சொற்கள், திருமுகவிலி,
மொழிகள் முதலிய இடங்களில் காற்புள்ளிகள் வருதல் வேண்டும். காற்புள்ளிகள் வருதல் வேண்டும். பொருள்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள், எச்ச சொற்றொடர்கள், எடுத்துக்காட்டுகள், இணைப்புச் சொற்கள், திருமுகவெளி, இணைப்பு மொழிகள் முதலிய இடங்களில் காற்புள்ளி வர வேண்டும். அறம், பொருள், அறம் கமா பொருள் கமா இன்பம் கமா வீடு என வாழ்க்கை பேரு 4 நாம் எழுதும்போது கமா பிழையற எழுத வேண்டும். எழுதும்போதுக்கு அப்புறம் ஒரு கமா வரணும். இனிய நன்கு படித்தான், அதில் காற்புள்ளி, அதனால் கமா தேர்ச்சி பெற்றான். ஐயா காற்புள்ளி அரைப்புள்ளி, இனிய நன்கு படித்தான்ங்கிறது அரைப்புள்ளி, அதனால் கமா தேர்ச்சி பெற்றாங்கிறது காற்புள்ளினா ஒரு கமா, அரைப்புள்ளினா 2 புள்ளி வைக்கணும் போல். அடுத்து ஐயா அப்படிங்கிறதுக்கு அரைப்புள்ளி, அம்மையங்கிறது கமா. சிறியவன் பெரியவன் ஒரு கமா, செல்வன் ஏழை. அடுத்து அரைப்புள்ளியை பொறுத்த வரைக்கும் தொடர்நிலை செயல்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருதல் வேண்டும். தொடர்நிலை செயல்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் பொழுது வேறு பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருத வேண்டும். வேலன் கடைக்கு சென்றான் அரைப்புள்ளி, பொருள் வாங்கினான் அரைப்புள்ளி, வீடு திரும்பினான் முற்றுப்புள்ளி. சீர் மாறுபாடு இல்லாதது அப்படின்னு அரைப்புள்ளி போட்டு அளவு அரைப்புள்ளி, இயல்பான தன்மை அரைப்புள்ளி, ஒழுங்கு அரைப்புள்ளி, சமம் அரைப்புள்ளி, நேர்த்தி அரைப்புள்ளி, அழகு அரைப்புள்ளி, சீதனம் அரைப்புள்ளி, செய்யுள் உறுப்பு முற்றுப்புள்ளி. முக்காற்புள்ளி அப்படிங்கிறப்ப சிறு தலைப்பு நூற்பகுதி எண் பெருங்கூட்டு தொடர் முதலிய இடங்களில் முக்காற்புள்ளி எழுதும். சிறு தலைப்பு நூற்பகுதி எண் பெருங்கூட்டு தொடர் முதலிய இடங்களில் முக்காற்புள்ளி எழுதும். சார்பெழுத்து முக்காற்புள்ளி, முக்காற்புனா 2 டாட் செமி கோலன். சார்பெழுத்து சிறு தலைப்பு நூற்பகுதி எண் பத்துப்பாட்டு 2 முக்காற்புள்ளி 246. 8 தொகை பின்வருமாறு, அதில் பெருங்கூட்டு தொடர் இல்லையா, அது முக்காற்புள்ளி. அடுத்து முற்றுப்புள்ளிங்கிறது தொடரின் இறுதி, முகவரின் இறுதி, சொற்குறுக்கம், நாள் முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளி வருத வேண்டும். உருவு கண்டு எல்லாமே வேண்டும் முற்றுப்புள்ளி. தலைமை ஆசிரியர் கமா அரசு மேல்நிலைப் பள்ளி கமா காஞ்சிபுரம் முற்றுப்புள்ளி. தொல் அப்படிங்கிற முற்றுப்புள்ளி. சொல் இது எல்லாமே சொற்குறுக்கம். சொல் தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரம் தொல் சொல் போட்டு 58. அடுத்தது 18/2/2018 சொல்லிட்டு நாள் குறிக்கும் பொழுது முற்றுப்புள்ளி வரணும். வினாக்குறி அப்படிங்கிறது ஒரு வினாத்தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்கூட்டு தொடராகவும் இருப்பின் வினாக்குறி இடுதல் வேண்டும். ஒரு வினாத்தொடர் வந்து முற்றுத்தொடராகவும் நேர்கூட்டு தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி எழுதும். அது என்ன முற்றுத்தொடர்? அப்போ கேள்விக்குறி. நீ வருகிறாயா என்று கேட்டான், அப்போ நேர்கூற்று. நீ வருவாயா அப்படிங்கிற இடத்துல நேர்கூட்டு தொடர். அடுத்தது வியப்புக்குறி. வியப்புக்குறியை பொறுத்தவரையும் வியப்புக்குறி வியப்பிடை சொல்லுக்கு முன்னும் நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்குச் சொற்களின் முன்னும் வியப்புக்குறி எழுதல் வேண்டும். வியப்புக்குறி வந்து வியப்பிடை சொற்களுக்கு பின்னாடியும் நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்குச் சொற்களின் பின்னும் வியப்புக்குறி வருதல் வேண்டும். எவ்வளவு உயரமானது ஒரு வியப்புக்குறி? என்னே தமிழின் பெருமை ஒரு வியப்புக்குறி. அது நேர்கூற்று தொடர். என்றார் கவிஞர். வா 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 போ போ போ, அதாவது அடுக்கு தொடர் சொல் பின்னாடி வியப்புக்குறி வரணும். விழிக்குறி அப்படிங்கிறது அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பாரை அழைப்பதற்கும் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும். வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடைப்புக்குறி, ஒரே அடையாளக்குறி உடையன. விழிக்குறியும் ஒன்று தான், வியப்புக்குறியும் ஒன்று தான். ஸோ அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பாரை அழைப்பதற்கும் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும். வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடையாளக்குறி. அவை ஈர், அவை தலைவீர் அப்படின்னு அழைக்கிறது. மேற்கோள் குறி அப்படிங்கிறது ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி அப்படின்னு 2 வகைப்படும். ஒற்றை மேற்கோள் குறி எங்கெங்கெல்லாம் வரணும் அப்படின்னா, ஓர் எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும் தன்னை குறிக்கும் இடம், கட்டுரை பெயர், நூற்பெயர் குறிக்கும் இடங்கள், பிற கூற்றுப்பகுதியில் முதலான இடங்களில் ஒற்றை குறி வருதல் வேண்டும். ஓர் எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும் தன்னை குறிக்கும் இடம் ஏ என்று எழம் செய்யாது. அப்போ ஏக்கு முன்னாடி ஒற்றை மேற்கோள் குறி வரணும். பேரறிஞர் அண்ணா செவ்வாழை எனும் சிறுகதை, அப்போது ஒரு சொல் ஒரு கட்டுரை பெயர், அப்போது செவ்வாழை அப்படிங்கிற இடத்துல ஒற்றை மேற்கூறி. கம்பனும் மில்டனும் என்னும் நூல் சிறந்த ஒப்பீட்டு நூல், அப்போ நூற்பெயர் குறிக்கும் இடத்துல ஒற்றை மேற்கூறி. செவிச்செல்வம் சிறந்த செல்வம், பிறர் கூற்றுப்பகுதி, இங்கே ஒற்றை மேற்கூறி. அடுத்து இரட்டை மேற்கோள் குறி வந்து நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் இரட்டை மேற்கோள் குறி வரணும். நான் படிக்கிறேன் என்றான், அப்போ நான் படிக்கிறேன் இரட்டை மேற்கோள் குறி. ஒழுக்கமுடைமை குடிமை, அப்போ அங்கே இரட்டை மேற்கூறி. நிறுத்த குறியீடுகள் எல்லாம் வெறும் அடையாளங்கள் அல்ல, அவையெல்லாம் பொருள் பொதிந்த அடிப்படையில் தோன்றியவை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். பழங்காலத்தில் பனை ஓலைகளிலோ கல்வெட்டுகளிலோ ஒரு பாடல் அல்லது உரைநடை பகுதியை எழுதி முடித்ததும் அவற்றை எழுதி முடித்தமைக்கு அடையாளமாக அதன் இறுதி சுழியம் இடுதல் அல்லது இணைக்கோடுகள் 2 ஸ்லாஷ் போடுறது அல்லது கோடிடுதல் ஸ்லாஷ் போடுறது வழக்கமாக இருந்துள்ளது. எனினும் பல்வேறு வகையான நிறுத்தற்குறிகளை நமக்கு அறிமுகப்படுத்தி எவ்வேறு இடங்களில் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என விளக்கியவர் ஐரோப்பியர்கள் தான். தமிழ் மொழியின் இலக்கண நெறிகளுக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்தி சொற்றொடர்களை பிரித்து பொருளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இயல் 7 ஆக்கப்பெயர்கள். இயல் 7 ஆக்கப்பெயர்கள். உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் பெயரிட்டு அழைக்கப்படுகின்றன. முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதியும் சில பொருள்களுக்கு காரணம் இன்றி பெயர் வைத்தனர். இலை, மண், கல், நாற்காலி, காற்றாடி என பெயர்களை நினைவில் கொண்டு வரும் பொழுது இவற்றுள் காரணத்தோடு வரும் பெயர்களை உணர்ந்து கொள்ள முடிகிறது. காலப்போக்கில் பொருள் மாற்றத்தால் அவை பயன்படுத்தப்படும் நிலைமைக்கேற்றவாறு காரண பெயர்கள் சில நேரங்களில் இடுகுறி பெயர்களாக விடுகின்றன. மரத்தால் செய்யப்பட்டு பின்புறம் சாய்ந்து கொள்ளவும் கைகளை வைத்துக் கொள்ளவும் வசதியாகவும் 4 கால்களை கொண்ட இருக்கைக்கு நாற்காலி என காரணம் கருதி
என காரணம் கருதி பெயர் வைத்தனர். ஆனால் இன்று 4 கால்கள் இல்லாத இருக்கை சிலவற்றையும் நாற்காலி என்றே அழைக்கிறோம். ஒரு காலத்தில் காரணம் கருதி வழங்கப்பட்ட ஒரு பொருளுக்கான பெயர் இன்று இடுகுறியாக வழங்கப்படுகிறது. காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நம் பயன்பாட்டிற்கென பல்வேறு பெயர்களை புதிதாக ஆக்கிக் கொள்கிறோம். அவை இடுகுறியாகவும் இருக்கலாம், காரணமாகவும் இருக்கலாம். இவ்வாறு புதியதாக ஆக்கப்படும் சொல் ஆக்கப்பெயர் என அழைக்கப்படுகின்றது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது பழமொழி. இதில் ஆத்திரம் கொண்ட ஒருவனை குறிப்பிட காரன் என்னும் விகுதி சேர்த்து ஆத்திரக்காரன் என்னும் சொல்லை உருவாக்குகிறோம். பெயர் அல்லது வினைச்சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர் சொற்கள். டெரிவேட்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். பெயர் அல்லது வினைச்சொற்களுடன் விகுதி சொற்களை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள், டெரிவேட்டிவ் நவுன். இவ்வாறு பெயர் சொற்களை ஆக்க பயன்படும் விகுதிகளை ஆக்கப்பெயர் விகுதிகள் என்று பெயர். தமிழ் ஆக்கப்பெயர் விகுதியிலிருந்து காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆழி, தாரர், மானம். காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆழி, தாரம் அப்படிங்கிறது தமிழ் ஆக்கப்பெயர்கள். ஆக்கப்பெயர்கள் விகுதிகளை தனிச்சிறப்புடையன. தமிழ் சொற்களோடு இவ்வகையான விகுதிகள் சேரும் பொழுது எண்ணற்ற புதிச்சொற்கள் உருவாகி தமிழின் சொற்களஞ்சி விரிவடைகிறது. தமிழ் மொழியின் ஆக்கப்பெயர்கள் பேச்சு வழக்கிலேயே மிகுதியாக அமைந்துள்ளன. மலர்ந்த மலரைக் கண்டு வாடினால் பூக்காரி. மலர்ந்த மலரைக் கண்டு வாடினால் பூக்காரி. இத்துளிப்பாவில் பூ விற்கும் பெண் பூக்காரி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் நெசவு செய்பவர் நெசவாளி, நெசவாளர் என்று, உழைப்பாளரை உழைப்பாளர், உழைப்பாளி என்றும் அழைக்கப்படுகின்ற ஆக்கப்பெயர்கள் இன்றும் உள்ளன. வண்டிக்காரன், சினிமாக்காரன், மாட்டுக்காரன், வீட்டுக்காரன், ஆட்டோக்காரன் போன்ற சொற்கள் எல்லாம் காரன் விகுதி சேர்க்கப்பட்ட ஆக்கப்பெயர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அறிவியல், திறமைசாலி, கோழைத்தனம், சமத்துவம், பெண்ணியம், பேச்சாளன், ஏற்றுமதி முதலான சொற்கள் ஆக்கப்பெயர் சொற்களே என்பதை நம்ம உணரணும். இச்சொற்கள் இயல், சாலி, தனம், துவம், இயம், ஆளன். அறிவியல் இயல், திறமைசாலி சாலி, கோழைத்தனம் தனம், சமத்துவம் துவம், பெண்ணியம் இயம், பேச்சாளன் ஆளன், ஏற்றுமதி மதி ஆகிய சொற்கள் ஆகிய விகுதிகள் சேர்த்து ஆக்கப்பெயராக ஆக்கப்பட்டுள்ளன. குரங்காட்டி, வண்டியோட்டி, பணந்தின்னி, வாயோடி, குடித்தனம், நீதிமான் இச்சொற்களை பிரித்து ஆக்கப்பெயர் விகுதிகளை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்கப்பெயர் சொற்களை ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு 3 வகையாக பிரிக்கலாம். ஆக்கப்பெயர் சொற்களோட ஈற்றில் இருக்கக்கூடிய விகுதிகளை கொண்டு 3 வகையை பிரிக்கலாம். பெயருடன் சேரும் விகுதிகள், வினையுடனும் எச்சத்துடன் சேரும் விகுதிகள், பெயருடனும் வினையுடன் சேரும் விகுதிகள். பெயரோடு சேரக்கூடிய விகுதிகள், வினையுடனும் எச்சத்துடன் சேரும் விகுதிகள், பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள். பெயருடன் சேரும் விகுதிகள் காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆழி, தாரர். காரன், காரர், காரி, ஆள், ஆளர், ஆழி, தாரர். அதாவது பெயருடன் சேரும் விகுதிகள் அப்படின்னா பெயர் கூட்டல் விகுதி ஆக்கப்பெயராக வரும். பெயர் கூட்டல் விகுதி ஆக்கப்பெயராகும். வண்டிங்கிறது பெயர், அப்போ விகுதி காரன், வண்டி கூட்டல் காரன், வண்டிக்காரன் ஆக்கப்பெயர். சமையல் கூட்டல் காரர், சமையல்காரர் ஆக்கப்பெயர். வேலை கூட்டல் காரி, அதில் காரிங்கிறது விகுதி, வேலைங்கிறது பெயர், அப்போ வேலை கூட்டல் காரி, வேலைக்காரி ஆக்கப்பெயர். பணிங்கிறது பெயர் கூட்டல் ஆள்கிறது விகுதி, பணி கூட்டல் ஆள், பணியாள்கிறது ஆக்கப்பெயர். ஆணை அப்படிங்கிறது பெயர் கூட்டல் ஆளர் அப்படிங்கிறது விகுதி, ஆணை கூட்டல் ஆளர், வாணையாளர் ஆக்கப்பெயர். குற்றம் கூட்டல் ஆளி, குற்றங்கிறது பெயர், ஆளிங்கிறது விகுதி, குற்றம் கூட்டல் ஆளர், குற்றவாளி அப்படிங்கிறது ஆக்கப்பெயர். விண்ணப்பம் கூட்டல் தாரர், விண்ணப்பம் பெயர், விகுதிங்கிறது தாரர், விண்ணப்பதாரர்ங்கிறது ஆக்கப்பெயர். காரன், காரி, காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் உடைமை, உரிமை, உறவு அல்லது தொடர்பு, தொழில் அல்லது ஆளுதல் என்னும் 4 பொருளில் வரும். காரன், காரி, காரர் ஆகிய ஆக்கப்பெயர்கள் ஆக்கப்பெயர் விகுதிகள் உடைமை, உரிமை, உறவு அல்லது தொடர்பு, தொழில் அல்லது ஆளுதல் அப்படிங்கிற 4 பொருள்களில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு கூட்டல் காரன், வீட்டுக்காரன் அப்போது உடைமை பொருளை வருது. தமிழ் கூட்டல் காரி, தமிழ்நாட்டுக்காரி உரிமை பொருளை வருது. உறவு கூட்டல் காரர், உறவுக்காரர் உறவு பெயரில் வருது. தோட்டம் கூட்டல் காரர், தோட்டக்காரர் தொழிற்பெயர் வருது. தொழிற்பெயர் விகுதிகளுடன் ஆளர் என்னும் ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து சொற்கள் உருவாகின்றன. தொழிற்பெயர் விகுதிகளோட ஆளர் என்னும் ஆக்கப்பெயர் விகுதி சேர்ந்து சொற்கள் உருவாக்கப்படுகின்றன. தொழிற்பெயர் விகுதி சி அப்படிங்கிறது தொழிற்பெயர் ஆட்சி, அப்போ ஆக்கப்பெயர் ஆட்சியாளர். அல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி, தொழிற்பெயர் செயல், அப்போ செயலாளர். தொழிற்பெயர் செய்தி, அதோட விகுதி தி, செய்தியாளர். இறக்குமதிங்கிறது தொழிற்பெயர், மதிங்கிறது தொழிற்பெயர் விகுதி, இறக்குமதியாளர். பார்வைங்கிறது தொழிற்பெயர், வைங்கிறது தொழிற்பெயர் விகுதி, அப்போ பார்வையாளர். தொழிற்பெயர் தேர்வு, தொழிற்பெயர் விகுதி ஊ, அப்போ தேர்வாளர். தொழிற்பெயர் அழைப்பு, தொழில் விகுதி பூ, அப்போ அழைப்பாளர். ஆட்சியாளர், செயலாளர், செய்தியாளர், இறக்குமதியாளர், பார்வையாளர், தேர்வாளர், அழைப்பாளர். ஆளர், ஆளி முதலான விகுதிகள் இருபால் பொதுமை பெயர்களை உருவாக்க துணை நிற்கின்றன. இருபாலர் பொதுவான பெயரை உருவாக்குறதுக்கு துணை நிற்கிறது ஆளர், ஆளிங்கிறது. உதவி கூட்டல் ஆளர், உதவியாளர். காப்பு கூட்டல் ஆளர், காப்பாளர். மேல் கூட்டல் ஆளர், மேலாளர். கண்காணிப்பு கூட்டல் ஆளர், கண்காணிப்பாளர். தயாரிப்பு கூட்டல் ஆளர், தயாரிப்பாளர். ஆளி அப்படிங்கிறது நெசவு கூட்டல் ஆளி, நெசவாளி. முதல் கூட்டல் ஆளி, முதலாளி. தொழில் கூட்டல் ஆளி, தொழிலாளி. பயன் கூட்டல் ஆளி, பயனாளி. கூட்டு கூட்டல் ஆளி, கூட்டாளி. இது எல்லாமே பொது பெயராக வருது, ஆண்பால் பெண்பால்னு பிரிக்காமல் வருது. அடுத்தது வினையுடனும் எச்சத்துடன் சேரும் விகுதிகள். வினையுடன்
மானம் என்னும் விகுதி சேர்ந்து புதிய சொற்கள் உருவாக்கப்படுகின்றன. வினையுடன் வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள் அப்படிங்கிறப்போ வினையுடன் மானம் என்னும் விகுதி சேர்ந்து புதிய சொற்கள் உருவாக்கின்றன. வினை வந்து அடை கூட்டல் மானம். அடைங்கிறது வினை, மானம்ங்கிறது விகுதி. அடைமானம் அப்படிங்கிறது அதோட ஆக்கப்பெயர். கட்டு கூட்டல் மானம். கட்டுங்கிறது வினை, மானம்ங்கிறது பகுதி. கட்டுமானம்ங்கிறது ஆக்கப்பெயர். தேய் கூட்டல் வினை. தேய்ங்கிறது வினை, மானம்ங்கிறது பகுதி. தேய்மானம் அப்படிங்கிறது ஆக்கப்பெயர். பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள். பெயருடன் சேர்ந்து வரும் விகுதிகள் வந்து பெயர், அச்சு கூட்டல் அகம். அச்சுங்கிறது பெயர், அகம்ங்கிறது விதி. அச்சகம் அப்படின்னு ஆக்கப்பெயராக வருது. வினையுடன் சேர்ந்து வரும் விகுதிகள். வினையுடன் சேர்ந்து வரும் விகுதிகள் அப்படின்னு பார்க்குறப்போ பயில் கூட்டல் அகம். பயில்ங்கிறது வினை, அகம்ங்கிறது விகுதி. அப்போ பயில் கூட்டல் அகம், பயிலகம் அப்படிங்கிறது ஆக்கப்பெயர். இவ்வாறு தமிழில் எண்ணற்ற ஆக்கப்பெயர்கள் விரவி கிடைக்கின்றன. இவ்வகையான சொற்கள் நம் மொழிக்கு புதிய புதிய சொற்களை உருவாக்குவதோடு இல்லாமல் மொழி காலந்தோறும் வளர்வதற்கும் துணை நிற்கின்றன. ஸோ இன்று வழக்கில் உள்ள ஆக்கப்பெயர்களை பட்டியலிடணும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக இயல் 8ல் இருக்கக்கூடிய கருத்தில் என்ன பார்க்கலாம், மெய்ப்பு திருத்த குறியீடுகள். மெய்ப்பு திருத்த குறியீடுகள் மாணவர்கள் வந்து பள்ளியில் பயில்கின்ற பொழுதே கூடுதல் திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும். இத்திறன்கள் எதிர்காலத்தில் மாணவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் அமையும். தமிழ் மொழியை கற்பதுடன் இல்லாமல் தமிழ் சார்ந்த பிற பணிகளிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய அச்சுப்படி திருத்த குறியீடுகளை அறிந்து பிழைத்திருத்தம் செய்யும் பயிற்சி வந்து பயன்படுதாக நூல்களையோ இதழ்களையோ வெளியிடும் பொழுது பிழையின்றி அச்சிட வேண்டும். எழுத்து பிழைகள், தொடர் பிழைகள், மயங்கொலி பிழைகள், ஒருமைப்பன்மை பிழைகள் ஆகியவற்றை நிறைந்த செய்திகள் படிப்போருக்கு தவறான கருத்தை அளித்து குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். எனவே நூல்கள் அல்லது இதழ்களை அச்சிடுவதற்கு முன்னர் அச்சுப்படி திருத்துபவர் பணியின் போது பிழைகளை திருத்துவதற்கு பின்பற்றும் முறைகளை திருத்த குறியீடுகளையும் அறிந்திருத்தல் வேண்டும். அச்சுப்படி திருத்துவரோட பணிகள் என்னென்ன அப்படின்னா, மூலப்படியில் உள்ளபடியே, அதாவது ஒரிஜினல் காப்பி உள்ளபடியே செய்திகள் அச்சாகியுள்ளனவா என்று ஒவ்வொரு வரியும் படித்து கவனித்தல் வேண்டும். மூலப்படியில் இருக்க மாதிரியே செய்திகள் அச்சாகியுள்ளனவா அப்படிங்கிற இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், கவனிக்க வேணும். செய்தியின் உள்ளடக்கம், புள்ளி விவரங்கள், எண்கள், அட்டவணைகள் முதலியன விடுபட்டுள்ளனவா என்பதை மூலப்படியோடு ஒப்பிட்டு கவனித்தல் வேண்டும். இன்றியமையாதது. ஏனெனில் புள்ளி விவரங்கள் மாறினால் செய்தியின் பொருள் முரண்பாடு ஏற்படும். அச்சுப்படி திருத்துவோர் செய்தியின் உருவையோ உள்ளடக்கத்தையோ மாற்றுதல் கூடாது. அச்சுப்படி திருத்துவோர் செய்தியோட உருவையோ உள்ளடக்கத்தையோ மாற்றக்கூடாது. பிழை ஏற்பட்ட போது சொல்லின் மீது எழுதுதல் கூடாது. ஒரு வரியின் இடப்பக்கத்தில் பாதியில் பிழை இருந்தால் இடப்பக்க ஓரமும், வலப்பக்க பாதியில் பிழை இருந்தால் வலப்பக்கம் ஓரமும் திருத்தம் தருதல் வேண்டும். அச்சிடுவோருக்கு பயனுடையதாக அமையும். பிழைகளை ஓரம் வரை கோடிழுத்து காட்டும் பொழுது மேலும் கீழும் உள்ள வரியில் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு வரியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிழைகள் இருந்தால் பிழைகளை குறிக்கும் கோடுகளை தெளிவாக காட்டல் வேண்டும். ஒரு சொல்லில் பிழைகள் பல இருந்தால் அச்சொல்லையே நீக்கிவிட்டு சரியான சொல்லை தெளிவாக பக்க ஓரத்தில் எழுத வேண்டும். எண்ணின் நம்பர் இடையில் பிழை இருந்தால் அந்த தொகையை முழுவதுமாக பிழையின்றி எழுதி காட்டுதல் வேண்டும். அச்சுப்படியில் இருக்கும் வண்ணத்திற்கு மாறான வண்ணமுடைய மையால் திருத்துதல் வேண்டும். இது பிழைகளை தெளிவாக கண்டறிய உதவும். குறியீடுகள் இடுதல் அப்படிங்கிறது பிழையில் இருக்கும் பிழைகளை திருத்த உலக அளவில் பொதுவான திருத்த குறியீடுகள் என்று சில உண்டு. அத்தகைய திருத்த குறியீடுகளை அச்சுப்படி திருத்துவோர் முதலில் படித்திருத்தல் வேண்டும். பிழை இருக்கும் இடத்தில் ஒரு சிறு கோட்டினால் குறித்து அந்த வரிக்கு நேராக பக்கத்தின் ஓரத்தில் மார்ஜின் குறியீடுகளை பொருத்தமாக இட்டு பிழையின் திருத்தத்தை குறிப்பிட வேண்டும். ஒரே வரியில் பல தவறுகள் வந்தால் அவற்றை வரிசைப்படி பக்க ஓரத்தில் சிறு சாய்வான கோடிட்டு திருத்தத்தை குறிப்பிட வேண்டும். எடுத்துக்காட்டு, பாரதியார் கேலி சித்திரத்தை விகட சித்திரம் என்று குறிப்பார். அப்போது கேலிங்கிறது தப்பு. அப்போது அந்த ஸ்லாஷ் போட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு லீ, ஒரு சிறு சாய்வு கூட லீ அப்படிங்கிற தப்போ ஃபஸ்ட்டு. அடுத்தது ரா அப்படிங்கிறது வல்லின ரா போட்டாங்க, அப்போ இடையினர் ரா வரும். அப்போ அந்த ரா இன்னொரு ஸ்லாஷ் போட்டு ரா. அடுத்து ரீ அப்படிங்கிறது இடைநறி போட்டிருக்காங்க, வல்லினரி வரணும். அப்போது 3 ஸ்லாஷ் போட்டு அந்த எழுத்துக்களை சரியான எழுத்து போடணும். அதை வந்து ரெட் கலரில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த எழுத்தை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு சைடில் எழுதணும் மெலிசா. திருத்தக் குறியீடுள்ள பிரிவுகள் அப்படிங்கிற பிழைகள் உள்ள அச்சுப்படியை திருத்துவதற்கு கையாளப்படும் திருத்தக் குறியீடுகளை 5 வகையாக பிரிக்கின்றனர். ஜெனரல் பொதுவானவை, நிறுத்தக் குறியீடுகள் தொடர்பானவை அதாவது பஞ்சுவேஷனர், இடைவெளி தர வேண்டியவை ஸ்பேசிங், இணைக்க வேண்டியவை அலைன்மெண்ட், எழுத்து வடிவம் டைப், ஃபாண்ட் என்பவையாகும். பொதுவானவை அப்படிங்கிறது டிடி அப்படின்னா அச்சடித்திருக்கும் சொல்லையோ எழுத்தையோ நீக்குக அப்படின்னு டிடி, அதாவது டெலிட் அப்படின்னு சொல்கிறோம். மேற்கோள் குறி அப்படின்னு சொன்னால் அதாவது அப்பர் ஏரோ மார்க் மாதிரியே வரக்கூடியது ஆங்கிள். சொல்லையோ எழுத்தையோ இந்த இடத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சேர்ப்பு குறி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சேர்ப்பு குறி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட், இடது பக்க பகர அடைப்பா, அந்த மாதிரி புதிய பத்தியை தொடங்குக அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த எடுத்துக்காட்டு வந்து பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர் அப்படிங்கிறப்போ அந்த ஸ்பேஸ் பிறரையும் அப்படிங்கிற ஸ்பேஸ் இருக்குல்லையே, ஸ்லாஷ் போட்டு டிடி போட்டோன்னா அதை டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வரக்கூடாது, அப்போ எடுத்துடு இப்போ நீக்கிடாச்சு. நிறுத்த குறியீடுகள் அப்படிங்கிறப்போ கமா போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டோம்னா கால் புள்ளி சேர்க்கவும் அர்த்தம்.
அரைப்புள்ளி போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டோம்னா அரைப்புள்ளியை சேர்க்கவும். புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டோம்னா முற்றுப்புள்ளியை சேர்க்கவும். வினாக்குறி போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டால் வினாக்குறியை இடவும். ஒத்த விழிப்புக்குறியை போட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ணால் வியப்புக்குறியை சேர்த்துக்கொள்ளவும் அல்லது விழிக்குறியை சேர்த்துக்கொள்ளவும். முக்கார் புள்ளி போட்டு ஸ்லாஷ் போட்டால் முக்கார் புள்ளியை சேர்த்துக்கொள்ளவும். ஸோ எடுத்துக்காட்டு வந்து சங்க காலத்தில் கற்பித்தல் பணியை மன்றம், சான்றோர், அவை, கமா போட்டு ஒரு ஸ்லாஷு, இன்னொரு கமா போட்டு ஒரு ஸ்லாஷு அப்படின்னு போட்டோம்னா அங்கெல்லாம் கமா வரணும் அப்படின்னு அர்த்தம். அரங்கூர் அவையம் ஸ்லாஷ் போட்டு சமணப்பள்ளினா அரங்கூர் அவையத்துக்கு அப்புறம் ஒரு கமா வரணும் அர்த்தம். போன்ற அமைப்புகள் தெரிந்துள்ளன. இடைவெளி தர வேண்டியவை அப்படின்னா ஸ்பேஸ் குறியீடு, அந்த ப்ராக்கெட்டே வந்து படுக்க வாக்கில் போடுறது. சொற்களை அல்லது எழுத்துக்களை சேர்க்கவும், இடைவெளி விட வேண்டாம் அப்படிங்கிறது. ப்ராக்கெட்டை படுக்க போட்டோம்னாக்கா இடைவெளி தரக்கூடாதுன்னு அர்த்தம். ஆஷ் போட்டோம் அப்படின்னாக்கா பத்திகளுக்கு இடையில் வரிகளுக்கு இடையில் இடைவெளி தருக அப்படின்னு சொல்லி ஆஷ் போடுறோம். தமிழ் ஆண்டுகளில் தமிழ் ஸ்லாஷ் ஆண்டு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இடைவெளி வரணும் அப்படின்னு சொல்கிறோம். திங்கள், கமா, நாள் இவற்றை முதலாக அப்படி அந்த இடத்துல ஸ்பேஸ் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இணைக்க வேண்டியவை அப்படின்னு போட்டால் ஒரு சதுரம் மாதிரி போட்டோம்னா இடப்பக்கம் தள்ளவும், இடப்பக்கம் தள்ளணும் அப்படின்னா லெஃப்ட் தள்ளணும் அப்படின்னா லெஃப்ட் பக்கம் தள்ளுற மாதிரி சிம்பிள் போடணும். வலது பக்கம் தள்ளணும்னா வலது பக்கம் தள்ளுற மாதிரி ஒரு சிம்பிள் போடணும். எஸ் மாதிரி போட்டு படுக்க போட்டோம்னா பத்திகளை இணைக்கவும் அப்படின்னு சொல்கிறோம். மேல் பத்தி கீழே பற்றி இணைக்கணும், எஸ் போட்டணும். அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி போட்டு ஒய்க்கு நடு மேலே வந்து ஒற்றை மேற்கோள் போட்டால் ஒற்றை மேற்கோள் இடுகள் அப்படின்னு அர்த்தம். இரட்டை மேற்கோள் குறி நடுவில் ஒரு ஒய் போட்டோம்னா இரட்டை மேற்கோள் இடுக அப்படின்னு சொல்கிற அர்த்தம். ஸோ கல்வியின் சிறப்பை கல்வி அழகு அப்படிங்கிறப்போ அந்த ஸ்லாஷில் வந்து ஒற்றை மேற்கோள் குறி வரணும். அழகு அதை கல்வி அழகு அழகு அப்படி நாலடியாக இருக்கிறப்போ அந்த கல்வி அழகு அழகுங்கிறத ஒற்றை மேற்கோள் குறி வரணுங்கிறத காமிச்சிருக்கோம். எழுத்து வடிவம் அப்படிங்கிறது வந்து அன்போல்டு அப்படின்னா வழக்கமான எழுத்தில் மாற்றுக, அன்போல்டுனா வழக்கமான எழுத்தில் மாற்றுக, போல்டுனா தடித்த எழுத்தில் மாற்றுக, டிஆர்எஸ் அப்படின்னா சொற்களை எழுத்துக்களை இடம் மாற்றுக, டிரான்ஸ்ஃபர் பண்ணு, சொற்களை எழுத்துக்களை இடம் மாற்றுக, I+C எழுத்துருவை சிறிதாக ஆக்குக, எழுத்துருவை சிறியதாக ஆக்குக அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு 1 சிலப்பதிகாரம் ப்ராக்கெட்டுக்குள்ளே மணிமேகலை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு ஸ்லாஷ் போட்டு பி ஸ்லாஷ் போட்டு பின்னா அது போல்டு பண்ண அர்த்தம். ஆகிய இரண்டும் தமிழ் மொழியை தோன்றிய இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தாக உள்ளத்துள்ளது கவிதை ஐஃபோன் போட்டு ஸ்லாஷ் போட்டு இன்ப உருவெடுப்பது கவிதை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்ப கவிதை அப்படிங்கிறத அவங்க தூக்கி போடணும் போல். இன்ப கவிதை அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். சொற்களை எழுத்துக்களை இடம் மாற்றுக அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்ப கவிதை உள்ளத்துள்ளது இன்ப கவிதைங்கிறது மாற்றணும். அடுத்தது அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னா எழுத்துக்குறை, அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னா எழுத்துக்குறை, அதாவது மேலே ஒற்றை கோல், செமிக்கோலன் அப்படின்னா அரைப்புள்ளி, செமிக்கோலன் அரைப்புள்ளி, கோலன்னா முக்கார் புள்ளி, கோலன் டேஷ்னா வரலாற்றுக்குறி, கோலன் டேஷ் அப்படின்னா வரலாற்றுக்குறி, டிட்டோ மார்க்னா மேற்படிக்குறி, டிட்டோ மார்க்னா மேற்படிக்குறி, அதாவது ரெட்டை மேற்கோள் கீழே போட்டோம்னா அது மேற்படிக்குறி, டேஷ்னா ஹைஃபன் நடுவில் ஒரு கோடு மைனஸ் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி இடைக்கோடு, பார்னா ஸ்லாஷ் சிறுகோடு, வெட்டுக்கோடு, பார்னா வெட்டுக்கோடு, பிராக்கெட்னா பிறைக்கோடு, டபுள் பிராக்கெட் அப்படின்னா இரட்டை பிறைக்கோடு, லார்ஜ் பிராக்கெட்ஸ் அப்படின்னாக்கா பகர அடைப்பு, அப்போஸ்ட்ரோஃபினா ஒற்றை மேற்கோள் இருந்தால் எழுத்துக்குறை அப்படின்னு சொல்கிறோம். அப்போஸ்ட்ரோஃபி. ஓகே. ஸோ இதோட வந்து இந்த லெசன் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ கீழே வந்து அதுக்கான விளக்கம் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இத்துடன் வந்து 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய மெய்ப்பு திருத்த குறியீடுகள், ஆக்கப்பெயர்கள், ஸோ கலைச்சொல் ஆக்கம், ஸோ இன்னும் பிற பாயற்ற பழகலாம், படைப்பாக்க உத்தி, பகுபத உறுப்புகள், புணர்ச்சி விதிகள், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், இதில் எல்லாமே முக்கியமாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது தேர்வுகள் சிறப்பாக கண்டிப்பாக இது நம்ம உபயோகமாக இருக்கும் நம்புகிறோம். அடுத்ததில் சந்திக்கலாம். நன்றி.